Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Uh, Good evening to all of you. இன்றைக்கு நாங்க தமிழ் மீடியம் மூலமாக கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்க போறோம். இதுல இருக்கிற 18 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. நான் நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் தமிழ் பேசக்கூடிய ஒருத்தராகத்தான் இருப்பீங்க. அதில் நாங்கள் பேனர்லேயே போட்டிருந்தோம், இன்றைக்கு நடக்க போற ப்ரோக்ராம் தமிழ் மீடியத்தில் உள்ள ப்ரோக்ராம்னு சொல்லி. So today topic we are going to do it in Tamil medium. There will be mediums in Sinhala and English also. So this was organized by Amazon College. I am the director of Amazon College, Mr. Ilham Marikkar. I'm a visiting lecturer at University of Peradeniya also, Department of Psychology. So I will நான் உங்களுக்கு டாபிக்ஸை பற்றி கொஞ்சம் பிரீஃபாக நான் சொல்கிறேன். அதாவது உங்களோட கரியர் பாத், எப்படியான கரியர் பாத்தைகள் நீங்கள் உருவாக்கணும், உங்களோட ஃபியூச்சர் பிளான், உங்களோட கரியர் பிளான் எப்படிப்பட்டதா இருக்கணும் முதலாவது. ரெண்டாவது, 2030ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட துறைகளுக்கு டிமாண்ட் இருக்குது, அது. அடுத்தது டிமாண்ட் இன் 2030, டிமாண்ட் ஜாப்ஸ். கூகுளே பார்க்கலாம், டிமாண்ட் ஜாப்ஸ் 2030. ரைட். அடுத்தது ஆண்டர்பிரினர்ஷிப் உடைய முக்கியத்துவம். ஆண்டர்பிரினர்ஷிப் என்றால் ஒரு சுய தொழில், எப்படி நாங்க ஓனா ஒரு பிஸ்னஸ், ஒரு கம்பெனி அல்லது ஒரு தொழிலை எப்படி நாங்க ஓனாக ஆரம்பிக்கிறது, அதில் இருக்கிற நன்மைகள் என்ன. வை இங்கிலீஷ் அண்ட் ஐடி இம்பார்ட்டன்ட். எந்த துறைக்கு நீங்க போனாலும், எப்படிப்பட்ட விடயங்களுக்கு நீங்க போனாலும் இங்கிலீஷ் ஐடி மிக மிக முக்கியம். அது ஏன் என்கின்ற விஷயம். டிஜிட்டல் மீடியா, இந்த சோசியல் மீடியா, இதுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, அதுவும் ஏன் ஒவ்வொருத்தருக்கும் மிக முக்கியம். ஒரு பட்டதாரி, ஒரு டிகிரி ஏன் உங்களுக்கு முக்கியம். அப்படியான சில விஷயங்கள் நாங்கள் இதுல கதைக்கிறோம். அப்ப இதுல நாங்க கதைக்கும் பொழுது நீங்க யாரும் இதுல நினைக்க கூடாது, இது எனக்கு பொருத்தம் இல்லை, இந்த சப்ஜெக்ட் எனக்கு பொருத்தம் இல்லை, டிஜிட்டல் மீடியா எனக்கு பொருத்தம் இல்லை, டிகிரி சப்ஜெக்ட் எனக்கு பொருத்தம் இல்லை, வெளிநாட்டுல போயிட்டு படிக்கிற சப்ஜெக்ட் எனக்கு பொருத்தம் இல்லை அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. ஏன்னா இது ஒரு இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு கிடைக்கிற ஒரு முக்கியமான தகவல். அப்ப இந்த தகவல்களை நீங்க எடுத்து நாளைக்கு உங்களோட ஃபேமிலியில, உங்களோட ரிலேஷன் அல்லது உங்களோட யாராவது இது சம்பந்தமா கதைச்சா கூட நீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுக்கலாம் இது சம்பந்தமா. அதுதான் எங்களோட இந்த ப்ரோக்ராம்ட நோக்கம். முதலாவது நாங்க பார்ப்போம் ஒரு கெரியர் பாத். அதாவது சின்னத்துல நாங்க படிக்கும் பொழுது எங்களோட அம்பிஷன், நாங்க கேட்டா டாக்டர், லாயர், என்ஜினியர், அக்கௌண்டன்ட் அப்படின்னு நாங்க பல டீச்சர் அப்படின்னு நாங்க சொல்லியிருப்போம் சின்னதுல. பட் நாங்க படிச்சு கொஞ்சம் கொஞ்சம் மேல வரும் பொழுது நாங்க சொன்ன அந்த எதிர்பார்த்த அந்த துறை எங்களுக்கு கிடைக்காது. வேற வேற துறைகளுக்கு நாங்க மாறி 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 போய் கொண்டிருக்கோம். அதனால பொதுவாக யாருமே தான் நினைச்ச துறையில பொதுவாக வந்ததில்லை. அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை, சிச்சுவேஷன்ஸ், இதுக்கு ஃபைனான்சியல் சிச்சுவேஷன், இது எல்லாத்தையும் வச்சு அவங்களுக்கு சொல்லி ஒரு துறை ஒன்று அமையும். அந்த துறையை அவங்க சரியா பயன்படுத்தி கொள்றதுதான் மிக மிக முக்கியம். உதாரணமாக ஒருத்தர் அக்கௌண்டன்ட் சொல்லி படிக்கிறாரு, இடையில் அவருடைய சப்ஜெக்ட் எல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போகுது, முகாமைத்துவம், மார்க்கெட்டிங், அதுல போறாரு. அதுல போகும் பொழுது அவருக்கு விளங்குது அக்கௌண்டிங் துறையில சாதிக்கிறத விட அட்மின் துறை, மார்க்கெட்டிங் எனக்கு நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டா இருக்குது அப்படின்ட்டு அவர் எப்ப விளங்குறாரு, அந்த துறையில ஒரு பேசிக்கான விஷயத்தை படிக்கும் பொழுது. அதனால என்ன செய்யறாரு, தொடர்ந்து அவர் அந்த துறையில தண்ட கரியர் பார்த்து வச்சுக்கொள்றாரு, தெரிஞ்சுக்கொள். இப்படிதான் அது பொதுவாக நாங்க நினைக்கிற துறைகள். ஆகவே நான் சில யூனிவர்சிட்டி அட்மிஷன் கிடைச்ச சில கேர்ள்ஸ், பாய்ஸை நான் மீட் பண்ணிக்கிறேன். அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, சார் நான் எதிர்பார்த்தது இந்த ஃபேக்கல்ட்டி, நான் எதிர்பார்த்தது இந்த ஃபீல்ட், எனக்கு இதுதான் சார் கிடைச்சிருக்குது அப்படின்ட்டு அவங்க அந்த யூனிவர்சிட்டி டிகிரியை படிக்காம விட்ட பல சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஆனா அதுக்கு பிறகு அவங்க கவலைப்படுறாங்க,
அவங்க ரொம்ப மனவேதனை அடைஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா என்னால இது முடியாம போயிட்டுது, என்னால முடியாம போயிட்டுது, என்ன ஃப்ரெண்டு இதை செஞ்சு இன்னைக்கு முடிச்சுட்டாரு, இன்னைக்கு ஜொப்பும் எடுத்துட்டாரு, இன்னைக்கு அவரு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு அப்படின்னு யோசிச்ச பல நண்பர்களும் இருக்கிறான், ஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறான். அதனால எந்த துறை உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்குதோ, அது டீச்சிங்கா இருக்கலாம், யூனிவர்சிட்டியில மேனேஜ்மெண்டா இருக்கலாம், ஐடியா இருக்கலாம், அக்கௌண்டன்ஸ் இருக்கலாம், எந்த துறை உங்களுக்கு யூனிவர்சிட்டி மார்க்ஸ்ல என்டர் ஆகி கிடைக்குதோ ஜெட் ஸ்கோர்ல, அந்த துறையில நீங்க கொஞ்ச காலத்துக்கு பல்ல கடிச்சு கொண்டு அந்த கோர்ஸை நீங்க முடிச்சிருங்க. எல்லாம் அப்ப அதனால அந்த அந்த விஷயத்தை வந்து நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்க. அப்ப கிடைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸு அல்லது உங்களோட யாராவது சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் யாராவது இது மாதிரி நடந்திருக்குமா அவங்களுக்கு? ஒரு ஒரு அட்மிஷனுக்கு ஒரு டீச்சர் ட்ரைனிங் காலேஜ் கிடைச்சிருக்கும், அவங்க சொல்லுவாங்க எனக்கு டீச்சிங் சரி வராது, நான் டீச்சிங் காலேஜ் நான் போக இல்லை அப்படின்னு அவங்க விட்டுருப்பாங்க. ஆக அப்படி செய்யாதீங்க. ஏன்னா ஒரு டிகிரி ஒன்று ஒரு யூனிவர்சிட்டியில நீங்க படிக்கிறீங்க, உங்களுக்கு கிடைச்சிருந்தால், உங்களுக்கு ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு டிகிரி படிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருந்தால், கிட்டத்தட்ட இலங்கை காசுப்படி 25 லட்சம் கவர்மெண்ட் உங்களுக்கு செலவழிக்குது. நீங்க அந்த டிகிரியை பாஸ் பண்ணி வெளியே வரும் வரைக்கும் இலங்கை அரசாங்கம் உங்களுக்காக வேண்டி 25 லட்சத்தை செலவழிக்குது. அதே மாதிரி நீங்க அந்த டிகிரியை படிச்சு முடிக்காம நீங்க வெளியில வந்து ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டிலயோ வெளிநாட்டிலயோ போய் படிக்கணும் வேண்டாம், பல லட்சங்களை நீங்க செலவழிக்க வேண்டி வரும். அதனால அன்பார்ந்த மாணவர்களே தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அப்ளை பண்ற எல்லாருக்கும் கிடைக்கிற ஃபேக்கல்ட்டிய அவங்களுக்கு சூஸ் பண்ணி அதுல முடிக்க சொல்லுங்க. அது எந்த ஃபேக்கல்ட்டியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏண்டா அதிகமான துறைகளுக்கு அடிப்படையா கேட்கிறாங்க ஒரு பேசிக் டிகிரி. ஒரு ஸ்கில் மைக்ரேஷன், கனடா ஸ்கில் மைக்ரேஷன், யூகே ஸ்கில் மைக்ரேஷன், ஆஸ்திரேலியா ஸ்கில் மைக்ரேஷன், இது மாதிரி நாடுகளுக்கு, அதே மாதிரி பின்லாந்து, ஸ்வீடன், எந்த நாடுகளா இருந்தாலும் அவங்க எதிர்பார்க்கிறது முதலாவது இலங்கை அரசாங்கத்துடைய அல்லது அல்லது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பேசிக் டிகிரி தெரிஞ்சுக்கணும். அப்ப அதனால நீங்க அந்த கிடைச்ச வாய்ப்புகளை விட்டுறாதீங்க. சில ஆட்களுக்கு அவங்க ஆசைப்படுவாங்க ஐடில தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி, சரியா? ஆனா அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் மேனேஜ்மெண்ட், பிரச்சனை இல்லை. நீங்க மேனேஜ்மெண்ட்டை படிச்சு முடிச்ச பிறகு நீங்க ஐடில உங்களோட போஸ்ட் கிராஜுவேட் பண்ணலாம், அந்த மாஸ்டர்ஸ் நீங்க பண்ணலாம். அதாவது அதாவது முந்தைய ஒரு காலம் இருந்தது, மெட்ஸ் படிச்சவங்க தான் என்ஜினியரிங் போகலாம், பயோ படிச்சவங்க தான் மெடிசின் செய்யலாம், அப்படி ஒரு காலம் இருந்தது. அக்கௌண்டிங் படிச்சவங்க தான், காமர்ஸ் படிச்சவங்க தான் அக்கௌண்டிங். இப்ப அப்படியெல்லாம் இல்லை. ஆர்ட்ஸ் படிச்சவங்களும் டாக்டரா வரலாம், ஆர்ட்ஸ் படிச்சவங்களும் என்ஜினியரா வரலாம். அப்படியான ஒரு ஒரு காலத்துல இப்ப நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெரிஞ்சுக்கொள்ளும், ஆர்ட்ஸ் படிச்சு ஆர்ட்ஸ்ல 3 S எடுத்தவங்க கூட எம்பிபிஎஸ் கோர்ஸை முடிச்சு டாக்டரா வரலாம். அப்படி காலம் எல்லாம் மாறி. அப்ப இதை வந்து பொதுவாக அந்த டீச்சர்ஸ் மார்க்கர் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்க இன்னுமே அந்த பழைய சிஸ்டம் தான் எல்லாரும் இருக்கிறாங்க. அதனால வந்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இப்ப எல்லாம் சிஸ்டங்கள் மாறி இருக்குது. ஏ லெவல் இல்லாம கூட ஓ லெவலோட கூட ஒருத்தருக்கு மெடிசின் முடிக்கலாம். அப்படியான காலத்துல இப்ப நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் முதலாவது உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். அடுத்தது, நீங்க லைஃப்ல ஒரு ஒரு துறையை நீங்க சூஸ் பண்ணும் பொழுது விளங்குதா, முடிஞ்ச வரை அந்த அந்த துறையை நீங்க ட்ரை பண்ணுங்க, சரியா? அதுல உங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்கும். நான் எப்படியாவது இந்த துறையில செஞ்சு முடிக்கணும், எப்படியாவது நான் இந்த துறையை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெடிகேஷன் இருக்கணும். இதுல நான் டாப் லெவல்ல நான் வருவேன் அப்படிங்கிற ஒரு அடுத்தது எங்கேயாவது உங்களோட துறை சம்பந்தமாகவோ அல்லது ஏனைய விடயங்கள் உங்களுக்கு வருமா இருந்தா, உதாரணத்துக்கு இலவசமான செமினார், ஆன்லைன் செமினார், பிசிக்கல் செமினார், எக்ஸிபிஷன்ஸ், இது மாதிரி எது வந்தாலும் கட்டாயமா நீங்க அந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளணும். ஏண்டா 4 நிகழ்ச்சிகள்ல செமினார்கள்ல நீங்க கலந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கும். அதே மாதிரி சில ஆன்லைன்ல சில ஆட்கள்
2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் ஒரு கிழமை என்று சொல்லி சில ப்ரோக்ராம்லாம் செய்யறாங்க. மோட்டிவேஷன், டீம் மேனேஜ்மெண்ட், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இது மாதிரி ப்ரோக்ராம்ல கூட 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க அல்லது 2000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆக இந்த நேரத்துல நீங்க காசுகளை பார்க்காம இது மாதிரி ப்ரோக்ராம்ல ஜாயின் ஆகி உங்களோட இன்ஃபர்மேஷனை, உங்களோட நாலேஜை கட்டாயமா டெவலப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாலேஜ் இல்லாம உங்களால எதுவுமே செய்ய முடியாது. எல்லா விதமான வேலைகளுக்கும் உங்களுக்கு கட்டாயமா தேவை நாலேஜா இருக்கு. அடுத்தது, நீங்க ஒரு துறையை சூஸ் பண்ணும் பொழுது அதுல முதலாவது வந்து ஹார்ட் ஒர்க் இருக்கும். அந்த துறையை நீங்க நல்லா முதலாவது விரும்பணும். விருப்பம் இல்லாத ஒரு துறைக்கு தயவு செய்து போகாதீங்க. அப்ப அந்த துறையை நீங்க விரும்பணுமா இருந்தால் அந்த துறை சம்பந்தமான துறை சார்ந்தவர்கள் நீங்க சந்திக்கணும். அவங்க ஒர்க் பண்ற இடங்களுக்கு நீங்க போகணும். அதெல்லாம் போயிட்டு பார்க்கணும், அவர் என்ன செய்யறாரு, இந்த துறை எனக்கு சரி வருமா. உதாரணமா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு மஞ்சள் கலர் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு பில்டிங், நான் சில ஆட்களை பார்க்கிறேன், சில கேர்ள்ஸ் படிக்கிறாங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், அது அவங்களுக்கு பொருத்தமான ஃபீல்டு இல்லை. சில கேர்ள்ஸ் படிக்கிறாங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், என்னுடைய பார்வையில், தனிப்பட்ட பார்வையில அது அவங்களுக்கு பொருத்தமானது இல்லை. நீங்க என்னுடைய நம்பர்ல நான் உங்களுக்கு தருவேன், நீங்க இதை பத்தி ஆர்கியூ பண்ணலாம், பேசலாம். 25 வருட அனுபவம் எங்களுக்கு கல்வித்துறையில இருக்குது. ஆகவே பெண்களுக்குன்னு சொல்லி சில ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அந்த ப்ரோக்ராம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிள். ஏன்னா பெண்கள்னு சொல்றவங்க ஃபியூச்சர்ல மெரி பண்ணுவாங்க, அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கும், ஃபேமிலியையும் பார்க்கணும், அதே நேரம் தொழிலையும் பார்க்கணும் பொழுது அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள், அவங்க பல சவால்களை அவங்க சந்திக்க வேண்டியிருக்கு. அதனாலதான் அவங்களுக்குன்னு சில ஃபீல்டு இருக்கு, சரியா. அதுல வந்து உதாரணமா சொல்ல டீச்சிங் ரொம்ப நல்லா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பெண்களுக்கு மிக பொருத்தமானது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஐடில பேசிக் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை விட வெப் டிசைனிங், வெப் டெவலப்மெண்ட்ங்கிறது பெண்களுக்கு மிகவும் பொருத்தமானது. அதே மாதிரி இன்டீரியர் டிசைனிங், ஒரு வீட்டுல ஒரு ஆஃபீஸ் எப்படி அழகா இன்டீரியர் டிசைன் பண்றது, அதுல கூட லட்சக்கணக்கில் உழைக்கக்கூடிய துறை இருக்குது. கார்டனிங், லேண்ட்ஸ்கேப்பிங், வீட்டுல கார்டனிங் பண்றது, லேண்ட்ஸ்கேப் பண்றது, ஹோட்டல்களுக்கு லேண்ட்ஸ்கேப் பண்ணி கொடுக்குறது, இது மாதிரி. சைக்காலஜி, அந்த கவுன்சிலிங், அந்த துறை. மெடிக்கல் சப்ஜெக்டா இருக்கலாம், அக்கவுண்டிங், அதே மாதிரி லோ, அதுல என்ஜிஓ செக்டர், என்ஜிஓக்களை ஒர்க் பண்றது, இது எல்லாமே பெண்களுக்கு ஓரளவு மிகவும் பொருத்தமான ஃபீல்டாக நான் உங்களுக்கு சொல்லலாம். கேள்விகள் இருந்தா நீங்க அன்மியூட் பண்ணி எனக்கு கேட்கலாம். இது நல்லாமா சார், அது நல்லாமா சார். அடுத்தது, ரைட், நீங்க அட்வைஸ்கள் எடுக்கும் பொழுது தயவு செய்து துறை சார்ந்தவர்களை நீங்க சந்திச்சு தான் எடுக்கணும். பக்கத்து வீட்டுல உள்ள மாமி, முன்னூட்டுல உள்ள ஒரு அங்கிள் உண்டு, பின்னூட்டுல உள்ள ஒரு சார் உண்டு, இவங்க தர அட்வைஸ் எல்லாம் உங்களுக்கு சரி வராது. ஏன்னா அந்த அட்வைஸ் தாரவரு அவரு அந்த துறையிலையோ அல்லது அவரு ஏதாவது ஒரு துறையில வெற்றி அடைஞ்சவரா இருக்கணும், சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். அதாவது ஒரு பிசினஸ் லொஸ்டாவன்ல போயிட்டு நீங்க ஐடியா கேட்கலாம், சரி, ஆனா அவரு நெகட்டிவா தான் நிறைய பேசுவார். அது மாதிரி அந்த துறை, உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஃபெயிலியரான ஒரு லோயர்ல போயிட்டு லோவை பத்தி கேட்டேன்னு தெரியுமா சொல்லுவாரு, ஏன் அதெல்லாம் போட்டு படிக்கிறீங்க, எத்தனை லோயர் சும்மா இருக்கிறாங்க தெரியுமா அப்படின்பா. அப்ப அந்த லோ ஃபீல்ட்ல அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கொள்ளாம ஒரு கேஸுக்கு 10 லட்சம் கொடுக்குற லோயர், இது மாதிரி பெரியவங்களை நாங்க சந்திப்போமா இருந்தால் இவங்க எங்களுக்கு விளங்கப்படுத்துவாங்க இதுல இருக்கிற நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகள். அதனால வந்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த டீச்சர்ஸ் எடுத்துக்கொள்வோமே, இந்த டீச்சர்ஸ் உண்மையிலே பாவம், அவங்களுக்கு கிடைக்கிற அந்த காசு, அந்த சம்பளத்துக்கு அவங்க பண்ற அந்த வேலை கூட, அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்துக்கு அவங்க பண்ற வேலை ரொம்ப கூட. இன்னைக்கு அதிகமான டீச்சர்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறான், மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்கிறான், வேலை கூட, வீட்டுல வந்து அவங்களுக்கு ஒர்க் இருக்குது. அப்ப இந்த 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 டீச்சர்ஸ் உழைக்கிற, ஒரு வருடம் உழைக்கிற தொகையை ஒரு மாதத்துல உழைக்கிற ட்ரெயினர்ஸ் இருக்கிறான். ட்ரெயினர்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்க, மோட்டிவேஷனல் ட்ரெயினர்ஸ் ஒரு ப்ரோக்ராமுக்கு 50,000 எடுக்கிறார்கள், இலங்கையில் இருக்கிறான். ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு 3 ஹவர் ட்ரைனிங் கொடுத்துட்டு போவாங்க. ஒரு கம்பெனில வந்து ஒரு நாள் ட்ரைனிங் கொடுப்பாங்க. 1 லட்சம் ரூபாய் சார்ஜ் பண்ற ட்ரெயினர், ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் சார்ஜ் பண்ற ட்ரெயினர் செய்யும். ஒரு நாளைக்கு 4 லட்சம் சார்ஜ் பண்ற ட்ரெயினர்ஸ் இருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கொள்ளும், தெரிஞ்சுக்காது உங்களுக்கு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. பெரிய பெரிய கொழும்புல இருக்கிற கம்பெனிஸ் அவங்களோட கம்பெனியை வந்து அடிக்கடி ஒவ்வொரு மாதமும் ட்ரைனிங் கொடுப்பாங்க, வெளியில இருந்தா ட்ரெயினர்ஸை கொண்டு வந்து. இப்போ லோக்கல் ட்ரெயினர்ஸ் இருக்கிறாங்க, இன்டர்நேஷனல் ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. இன்டர்நேஷனல் ட்ரெயினர்ஸ் எடுத்துப்பீங்கன்னு சொன்னா அவரை வந்து ப்ரோக்ராம் செஞ்சுட்டு போறதுக்கு 5 நாளைக்கு 15 லட்சம் கொடுக்கும், 15 லட்சம். இது மாதிரியான அது யாரு நல்லா பேச தெரிஞ்ச, கதைகள் சொல்லக்கூடிய,
மோட்டிவேட் பண்ணக்கூடிய, அழகான முறையில பிரசன்டேஷன் செய்யக்கூடிய, நல்ல சத்தமாக பேசக்கூடிய ஆக்டிவான ஆட்களுக்கு மட்டும்தான் இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் வரலாம். சும்மா இந்த டிக்டாக்ல யூடியூப்ல கதை சொல்ற ஆட்களுக்கெல்லாம் இந்த ட்ரெயினர்ஸா வர முடியாது. ஏன்னா ட்ரெயினர்ஸ் சொல்றவங்க குறைஞ்சது ஒரு MBA படிச்சிருக்கும், பல இது குறைஞ்சது 100 ப்ரோக்ராம் செஞ்சிருக்கும், அவங்க முகாமைத்துவ துறையில வேலை செஞ்சிருக்கும் அந்தந்த ஃபீல். அப்பதான் அவங்களுக்கு அந்த பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு அது என்னன்னு தெரியும். ஆக இதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளும். அதே மாதிரி கொழும்புல ஒரு இடம் ஒன்று இருக்குது, ஃப்ரீ ட்ரேட் ஜோன், FTZ, கேள்விப்பட்டிருப்பீங்க. FTZ சொன்னா ஏர்போர்ட்டுக்கு பின்னுக்கு இருக்கு, எங்களுடைய ஏர்போர்ட் கட்நாயகா ஏர்போர்ட்டுக்கு பின்னுக்கு. இதுல இலங்கை ஆட்கள் ஒர்க் பண்றாங்க. மாதாந்த சம்பளம் 30 லட்சம். இலங்கை ஆட்கள் மாதாந்த சம்பளம் 40 லட்சம், மாதாந்த சம்பளம் 20 லட்சம் இந்த FTZல. இவங்கெல்லாம் யாரு? இவங்களுக்கெல்லாம் எப்படி அவ்வளவு சம்பளம் கிடைக்குது? விலை கொள்ளும். ஏன்னா அதிகமான வீட்டுல சில ஏரியாக்கள்ல ஆட்களோட மைண்ட் செட் இருக்குது அரசாங்கத்து தொழில். இப்ப நாங்க ஆட்களுக்கு மோட்டிவேட் பண்ணும் பொழுது ஒரு நாளுமே கவர்மெண்ட் ஜாப் செய்யறதை பத்தி மோட்டிவேட் பண்றது இல்லை. ஏன்னா எங்களோட பார்வையில உண்மையிலேயே நீங்க பெரிய ஒரு தவறு விடுறீங்க, பெரிய ஒரு மிஸ்டேக். பல லட்சங்களை மாதம் உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நீங்க விட்டு போட்டு ஆயிரக்கணக்கில் நீங்க அந்த ஜாப்களுக்கு போறீங்க. அரசாங்க உத்தியோகம் சொல்றது உங்களோட காலை கட்டி போட்ட மாதிரி தான். நீங்க நினைச்ச மாதிரி எங்கேயுமே செய்ய முடியாது, எதுவுமே போக முடியாது, லீவ் எடுக்க முடியாது, அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, ஒன்றுமே உங்களுக்கு கிடைக்காது. பென்ஷன் சொல்லி பென்ஷனை மட்டும்தான் காட்டுவாங்க. 10 வருஷம் பென்ஷன், 10 வருஷம் உங்களுக்கு கிடைக்கிற பென்ஷன் தொகையை 2 மாதத்துல நீங்க உழைக்கலாம் சம்பளத்துக்கு. ஆகவே இது மாதிரி இலங்கையில பல தனியார் நிறுவனங்கள்ல 20-30 லட்சம் மாதாந்த உழைக்கிறார்கள் இருக்கிறாங்க இலங்கையில். இதுக்கு அடுத்தபடியாக சவுதி, துபாய், கட்டார் இது மாதிரி மத்திய கிழக்கு நாடுகளுக்கு எங்கட ஸ்ரீலங்கன் ஒர்க் பண்றாங்க. உங்களுக்கு விளங்குமோ தெரியாது, 25 லட்சம், 30 லட்சம் மாதம், 50 லட்சம் ரூபா உலகில இலங்கை ஆட்கள் இருக்கிறாங்க மத்திய கிழக்கு நாடுகள், பெரிய பெரிய பொசிஷன்ல. அதாவது போன உடனே உங்களுக்கு கிடைக்காது. அதாவது ஃபர்ஸ்டுக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஜாப் அங்க 3 லட்சம், 300,000. முதலாவது உங்களோட சேலரி 300,000. அதுக்கு பிறகு கட்டமாக சம்பளம் கூடும். 3 லட்சமா இருந்து அடுத்து 2 இயர்ஸ்ல 5 லட்சமா போகும், 8 லட்சமா போகும், 10 லட்சமா போகும், 12 போகும். அப்படி மாறி 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 வேற கம்பெனிக்கு மாறி நல்ல பெரிய கம்பெனில உங்க ஜாப் கிடைக்குமா இருந்தா உங்களோட சம்பளம் 40-50 லட்சம். என்னுடைய பல நண்பர்கள் வேலை செய்யறாங்க வெளிநாடுகள்ல, இவங்களோட சேலரி எல்லாம் இப்ப நான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய அமௌண்ட் தான் எடுக்கிறாங்க. இலங்கையில FTZல ஃப்ரீ ட்ரேட் ஜோன்ல கூட என்ற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒர்க் பண்றாரு. அவங்களோட கம்பெனில அதே மாதிரி அவருக்கும் ஓரளவு நல்ல சம்பளம், அவருக்குள்ள அடுத்தடுத்த பொசிஷன் இருக்கிற ஆட்களுக்கு அதிகமான சம்பளங்கள் அவங்களுக்கு கிடைக்குது. ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே விலை கொள்ளும். அடுத்து இப்ப நாங்க அடுத்ததுக்கு நாங்க வரும் 2000 செக்ல ஒருத்தர் கேட்டுக்கிறாரு, சைபர் செக்யூரிட்டி குட் ஃபார் கேர்ள்ஸ். எஸ், சைபர் செக்யூரிட்டியும் கேர்ள்ஸுக்கு நல்லா, அது நீங்க படிக்கலாம். ஏன்னா நான் சில கேர்ள்ஸ் சந்திக்கிறது, அந்த கேர்ள்ஸ் சொல்லுவாங்க என் அம்பிஷன்ஸா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சொல்லு. ஏன்னா அது பாவம், அவங்களுக்கு தெரியாது. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படி என்றால் விலை கொள்ளுங்க, அந்த ப்ரோக்ராம் ஒழுங்கா ஒர்க் பண்ண வரைக்கும் உங்களோட ஃபோக்கஸிங் எல்லாம் இருக்கும் அந்த ப்ரோக்ராம்ல. பசி வராது, அதே மாதிரி தாகம் வராது, தூக்கம் வராது, அதுலேயே தான் இருக்கும். இரவு 2 மணி 3 மணி 4 மணி வரைக்கும் கம்ப்யூட்டரோடு தான் இருக்கும். இதுதான் அந்த சாஃப்ட்வேரோட ஃபீல்ட். எனக்கு அவ்வளோ ஹார்ட். அது எல்லாருக்கும் சூட்டபிள் இல்லை. அந்த கம்பெனிஸ் அடிக்கடி இடத்தை மாற்றுவாங்க, ஒவ்வொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க, அங்கே நீங்கள் ஒர்க் பண்ண போகணும். சில கம்பெனிஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குது, சில கம்பெனி ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை, நீங்க மாறி அதுக்கு பிறகு சொல்லுவாங்க துபாய்க்கு நாங்கள் ஷிஃப்ட் பண்றோம், கத்தாருக்கு ஷிஃப்ட் பண்றோம், அங்க இருக்குது இங்கே சொல்லி அது மாதிரி வரும்பொழுது உங்களோட ஜாப் உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா மாறும். ஆகவே சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல பெண்களும் வேலை செய்யறாங்க, மிகவுமே குறை. அதே மாதிரி பெண்களும் ஆக கூடிய சேலரியில சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல இல்லை. அவங்க டிசைனிங் ஃபீல்ட்ல இருக்காங்க, டிசைனிங், ப்ரோக்ராம் டிசைனிங், ப்ரொஜெக்ட் டிசைனிங், அது மாதிரி டிசைனிங் ஃபீல்ட்ல அதிகமான பெண்களை நாங்க பார்க்கிறோம். ஏதாவது இப்ப நான் சொல்றதுல ஏதாவது உங்களுக்கு அடுத்தது டவுட் இருந்தா மெசேஜ் போடுங்க, அதை அன்மியூட் பண்ணுங்க. இப்போ 2030 வருது,
எப்படிப்பட்ட துறைகளுக்கு டிமாண்ட் இருக்குது? நிச்சயமாக நீங்களோ உங்களோட பிள்ளைகளையோ எதிர்கால சந்ததிகளையோ நாங்க அந்த துறைக்கு உருவாக்கும். அதுல முதலாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதிகமான துறைகள் இப்ப எல்லாம் ஏஐக்கு வருது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாறுது. அப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டுக்கு நீங்க அந்த துறைக்கு நீங்களோ உங்களோட ஃபேமிலியில ஒருத்தரை போகணுமா இருந்தா நம்பர் 1 அவர் முதலாவது இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சிருக்கோம். அவர் முதலாவது இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கணும். இங்கிலீஷ் மீடியம் படிக்க இல்லையா, அவர் நல்ல ஒரு வருடத்துல நல்ல ஒரு இங்கிலீஷ் கோர்ஸ் படிக்கணும் கொழும்புல போயிட்டு. சரியா? ரெண்டாவது அவர் கொழும்புல போயிட்டு ஐடி டிகிரி ஒன்று கட்டாயம் முடிக்கும். அவர் யூனிவர்சிட்டியில முடிக்கலாம், அல்ல பிரைவேட்ல முடிக்கலாம், எங்கேயாவது ஐடி டிகிரி ஒன்று முடிக்கணும். இது ரெண்டுமே அவருக்கு பேசிக்கா தேவை. ஜெனரல் டிகிரியாவும் இருக்கலாம், சாஃப்ட்வேர் டிகிரியாவும் இருக்கலாம், ஏதாவது ஒரு டிகிரி ஐடி. இது ரெண்டும் முடிச்ச பிறகு அவரு ஏஐ அந்த தொழில்நுட்பத்தை அவர் யோசிக்கலாம். அந்த துறையில அடுத்தடுத்த கோர்ஸ் எல்லாம் படிச்சு அவர் அந்த துறைக்கு வரலாம். ஸோ ஏஐ துறையில இலங்கையில இருக்கிற வேலை வாய்ப்பு வீதம் குறைய இல்ல, 100% தான் நான் சொல்லுவேன். ஆகவே அந்த அந்த துறை ஏஐ துறை வெளிநாடுகள்ல தான் அதிகமா இருக்குது ரிசர்ச். அப்ப அப்ப நான் என்னுடைய மகளை, என் டாட்டரை எனக்கு ஏஐ ஃபீல்டுக்கு போட விருப்பம் இல்லைன்னு தெரியுமா? அவள் என் வீட்டுல இருக்க மாட்டா, எங்களோட வீட்டை விட்டு பிரிஞ்சு எங்கேயோ போய்த்துருவா, வீட்டுக்கு வரவும் மாட்டா. அதே மாதிரி இன்னொரு ஃபீல்ட் தான் ஏர்கிராஃப்ட், அதாவது பைலட் கோர்ஸ். இந்த பைலட்டும் அப்படித்தான். அதிகமான நிறுவனங்கள் பொய்க்கு விளம்பரம் பண்ணி நீங்க என்ன, இன்றைக்கு நிறைய பேருடைய ஆசை தான் பைலட்டா வாரு. அதுக்காக என்ன செய்யறாங்க தெரியுமா? பைலட் கோர்ஸ் நடத்துறாங்க. 2 கோடி 1 கோடி கோர்ஸ் ஃபீஸ். அது கட்டியும் படிக்கிறான். 1 கோடி கட்டி படிக்கிற பலர் நான் கண்டிருக்கிறேன். இதை படிச்ச பிறகு அதாவது ஃபிளைட்ல உங்களை ஏத்துவாங்க, எல்லாம் செய்வீங்க. ஃபிளைட் உங்களுக்கு ஓட தர மாட்டான், எல்லாம் சொல்லி தருவோம், ஓட தர மாட்டான். ஸ்ரீலங்காவில் பைலட் லைசன்ஸ் இல்ல. அப்ப அதுக்கு துபாய், சைனா வேற நாடுகளுக்கு போயிட்டு பைலட் லைசன்ஸ் எடுக்கணும். பைலட் லைசன்ஸ் எடுத்தாலோ உங்களோட வீட்டுல உங்களோட உங்களோட வாப்பாட பைக்கையே உங்களுக்கு நம்பி ஓட தர மாட்டாரு. உங்களோட வாப்பா உங்களோட பழைய காரையே மவனுக்கு ஓட கொடுக்க மாட்டாரு. எப்படி 400 விஐபி பேசஞ்சர்ஸை ஏற்றி கொண்டு அந்த ஃபிளைட் உங்களுக்கு ஓட தருவாங்க. ஸோ சான்ஸே இல்லை. பைலட் கோர்ஸ் படிச்ச யாருக்குமே நான் சேலஞ்ச் பண்ணுவேன், உங்களுக்கு ஃபிளைட்டை கார்கோ ஃபிளைட் கொடுப்பாங்க, சாமான் ஏத்துற ஃபிளைட் கொடுப்பாங்க, அல்லது இந்த கண்டக்டர் மாதிரி 2வது பைலட் 2 கொடுப்பாங்க, பைலட் கொடுக்க மாட்டாங்க. இந்த பைலட்டை வாரத்துக்கு கிட்டத்தட்ட ஃபிளைட்டை நீங்க கையில எடுத்து தனியா ஓடுறதுக்கு 10 வருஷம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த 10 வருஷத்துல உங்களை செக் பண்ணுவாங்க, நீங்க உங்கள்ட்ட ஏதாவது உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு மென்டல் டிசார்டர்ஸ் இருக்குதா. மென்டல் டிசார்டர்ஸ் இருக்குது அப்படிலாம் இல்லைன்னு சொன்னா மாத்திரம்தான் உங்களுக்கு அந்த துறைக்கு சான்ஸ் கிடைக்கும். அதுவும் வெரி வெரி ரேர், ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரியா? இருந்தாலும் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்றது காமனா தான். இல்ல சார், ஏன் சார் ஏழாவது, எனக்கு ஏழு சார் அப்படின்னு யாரும் முன்னுக்கு வந்தீங்கன்னா மாஷால்லா வெரி குட், ட்ரை பண்ணுங்க. வெற்றியும் இருக்குது, தோல்வியும் இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் பைலட் கோர்ஸ் படிச்சாங்க, வீட்டில தான் இருக்கிறாங்க, சும்மா தான் இருக்கிறாங்க. அடுத்தது டேட்டா சயின்ஸ் டிமாண்ட் இருக்குது 2030. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டிமாண்ட் இருக்குது. சைபர் செக்யூரிட்டி அல்லது இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, தகவல்களை பாதுகாப்பா வச்சிருக்கிறது, டிமாண்ட் இருக்குது. ரினியூவபிள் எனர்ஜி, அதாவது அந்த எனர்ஜியை நாங்க ரினியூ பண்ண, அதாவது வேஸ்டா போற எனர்ஜியை வெளியே எடுக்கிறது, ரினியூவபிள் எனர்ஜி அதுல இருக்குது. அடுத்து எலக்ட்ரிக் வெஹிக்கல் டெக்னீஷியன், அதாவது இப்ப எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கல் வருவதே, பெட்ரோல் இல்ல டீசல் இல்ல, எலக்ட்ரிக் வெஹிக்கல் ஹைபிரிட். இப்ப இந்த வாகனங்கள் சம்பந்தமான டெக்னீஷியனுக்கு டிமாண்ட் இருக்குது. ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ், ஹெல்த் எப்பவுமே எங்களுக்கு டிமாண்ட் உண்டு. ஹெல்த்தை பொறுத்தவரையில ஏன் ஆட்கள் கேட்கிறாங்க, சார் ஃபார்மசி கோர்ஸ் நல்லமா? சரியா இல்லை. ஃபார்மசி கோர்ஸ்லாம் நீங்க படிக்க தேவையில்லை. நீங்க அதாவது உங்களுக்கு நீங்க இலங்கையில் உள்ள எந்த ஃபார்மசிலையும் ஃபார்மசி கோர்ஸ் படிச்ச ஒருத்தர் இல்ல, போய் செக் பண்ணி பாருங்க. யாரோ அங்க உள்ள இங்க உள்ள பாய்ஸ் வேலை செய்யறாங்க. ஃபார்மசி கோர்ஸ் படிச்சுட்டு உங்களுக்கு ஏர்ன் பண்ண முடியாது. ஃபார்மசி கோர்ஸ் முடிச்சா ஏர்ன் பண்ண முடியும் சவுதி, துபாய், கட்டார். ஒரு 3 லட்சம் ரூபாய் சம்பளம் அந்த நாட்டு. இங்க எங்கள் ஸ்ரீலங்கால முடியாது. அப்ப ஹெல்த்னு சொல்லும் பொழுது நான் அடிக்கடி சொல்றது, நர்ஸா வாரதை விட ஏன் நீங்க டாக்டரா வரக்கூடாது? நர்ஸா வாரதை விட நீங்க ஏன் ஒரு டெக்னீஷியனா வரக்கூடாது? எம்ஆர்ஐ டெக்னீஷியன், எக்ஸ்ரே டெக்னீஷியன், விளங்குதா? எம்ஆர்ஐ டெக்னீஷியன், அடுத்து
அப்படி அந்த அந்த கொஞ்சம் அட்வான்ஸா நான் ஏன் வரக்கூடாது அப்படிங்கிறது நீங்க யோசிக்கணும். அடுத்து வந்து பிஸ்னஸ் கன்சல்டன்ட், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது பிஸ்னஸ் பிஸ்னஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல, ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க முதல்ல ரிசர்ச் பண்றது, அனலைஸ் பண்றது, அது செய்யறதுக்கு அங்க அந்த ஏரியாவில் வாய்ப்புகள் இருக்குதா, அது ப்ராஃபிட்டபிளா வருமா வராதா என்கிற விடயமெல்லாம் செய்யறது இந்த பிஸ்னஸ் கன்சல்டன்ட். இந்த பிஸ்னஸ் கன்சல்டன்ட்ஸ்க்கும் நல்ல டிமாண்ட் இருக்குது. அது ஆண்களுக்கும் நல்ல, பெண்களுக்கும் நல்ல. அந்த துறையில நீங்க கட்டாயமா படிக்கணும். என்னத்தை படிக்கணும்? இங்கிலீஷ் நான் சொல்லிட்டேன் முக்கியம்னு சொல்லி, அதே மாதிரி ஐடியும் நான் சொல்லிட்டேன் முக்கியம்னு சொல்லி, அதோட சேர்த்து இன்னொரு முக்கியமான ஒரு ஃபீல்ட் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோசியல் மீடியா. இதையும் படிங்க. எப்படியெல்லாம் ஒரு காலத்துல நாங்க ஒவ்வொரு கோர்ஸ் படிச்சோமோ அது மாதிரி இப்ப ஒவ்வொருத்தரும் இதுல இருக்கிற எல்லாரும் என்னைய சேர்த்த சொல்றேன், அடுத்தது நானும் படிக்க வேண்டிய ஒரு கோர்ஸ் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோசியல் மீடியா. ஏன்னு சொன்னா எதிர்காலத்துல உங்களோட ப்ராடக்ட, உங்களோட நீங்க இருக்கிற அந்த பொருளை விற்கணும் இருந்தா பேப்பர்ல விளம்பரம் பண்ணி விற்கலாது, டிவில விளம்பரம் பண்ணி விற்க முடியாது, அதே மாதிரி ரோட்ல ப்ரொமோஷன் பண்ணி விற்க முடியாது, ரோட்ல கத்தி விற்க சரி வராது. இப்ப எல்லாமே சோசியல் மீடியா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அந்த ப்ராடக்டை டிஜிட்டலா டிசைன் பண்ணி திரும்பி அந்த அந்த பொருளை சுத்தி பார்க்கலாம், மவுஸால, கம்ப்யூட்டர்ல அல்லது போன்ல கிளிக் பண்ணலாம், அதை ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம். விளங்குதா? இது மாதிரி ஃபீட்பேக், அந்த பொருள்களை பத்தி ஏனைய வாங்கினவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ரிவ்யூஸ், இப்படி எல்லாம் வந்திருக்கு இன்னைக்கு. இதெல்லாம் செய்யறது தான் எங்கள்கிட்ட இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பெரிய கஷ்டமான வேலை ஒன்றும் இல்லை. உங்களோட ப்ராடக்டை ஒரு பேனர் ஒன்று செஞ்சு ஒரு 5000 10,000 செலவழிச்சு ஒரு பூஸ்டிங் ஒன்று பண்ணுவீங்களா இருந்தால் உங்களோட ப்ராடக்டை உலகத்துல எந்த மூலையிலையும் விற்கலாம். இன்னைக்கு ஒரு நாட்டோட ஜனாதிபதியை வெளில வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஊடகமாக இருக்குது இந்த சோசியல் மீடியா. ஒரு நாட்டுடைய எம்பியோ, பிரதம மந்திரியோ, அல்லது ஒரு நாட்டுடைய அரசியல் சக்தியை தீர்மானிக்கிற ஒரு சக்தியா இருக்குது இந்த சோசியல் மீடியா. ஆகவே சோசியல் மீடியா ஒவ்வொருத்தரும் படிங்க. ஒரு அரசியல்வாதி போன எலெக்ஷனுக்கு, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு அரசியல்வாதி கீழே 4 சோசியல் மீடியா ஆட்கள் வேலை செஞ்சாங்க. ஒரு அரசியல்வாதி கீழே அவர் வந்து இப்ப ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கினார். ஒருத்தருக்கு கொடுத்த அந்த அமௌண்ட் 20 லட்சம். இப்ப 4 பேருக்கும் 80 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த அந்த கம்பெனியால அவருக்கு வர சல்லில டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 80 லட்சம் செலவழிச்சிருந்தாங்க அந்த சோசியல் மீடியா. அதுல ஒரு எம்பி ஒருத்தர் கூட அவர் எலெக்ஷனுக்கு 25 லட்சத்தை பே பண்ணாரு, ஒரு சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் செய்யறவர். அவர் எடுத்து அவரை வெளில வச்சார். அதுல நிறைய அது மாதிரி நீங்களும் அப்படி ஒரு சோசியல் மீடியா துறைக்கு வருவீங்களா இருந்தால், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல படிப்பீங்களா, நீங்க நிறுவனங்களுக்கு சோசியல் மார்க்கெட்டரா இருக்கலாம். தனியார் அரசியல்வாதிகளுக்கு நீங்க மார்க்கெட்டிங் செஞ்சு கொடுக்கலாம். குறிப்பிட்ட காலத்துக்கு பெரிய பெரிய தொகைகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப யாரு அதிகமான டெக்னிக்கை யூஸ் பண்ணி அழகா மார்க்கெட்டிங் செய்யறாங்களோ இவங்களுக்கு டிமாண்ட் கூட. அதாவது இந்தியாவுல அதாவது இந்தியாவுல மோடி அவருக்கு எலெக்ஷன் கம்பெயின் பண்ண ஒரு சோசியல் மீடியா மார்க்கெட்டர் தான் போன எலெக்ஷன்ல அனுர குமார டிசாநாயக்கா அவர்களுக்கு சோசியல் மீடியா பண்ணியிருந்தார், கோடிக்கணக்கில் சல்லி கொடுத்திருந்தார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது. அடுத்தது ஏஐ, அதாவது சாரி, இன்னும் என்ன இருக்குது அப்படி பாத்தீங்கன்னாக்கும் நர்ஸ், உலகத்துல நர்சஸுக்கும் டிமாண்டிங். நர்சஸ் மார்க்க எல்லாரும் வெளிநாடுகள்ல வந்து முதியவர்கள் இருக்கிறாங்க அதிகமா. இலங்கையில இளைஞர்கள் கூட இருக்கிறாங்க, வெளிநாடுகள்ல வந்து முதியவர்கள் அதிகமாகிறாங்க. ஸோ இந்த முதியவர்களை பராமரிக்கிறதுக்கான ஒரு ஆட்கள் கட்டாயமா தேவை, அதுதான் இந்த நர்ஸ் மார்க். அதே மாதிரி இன்னொன்று இருக்கிறாங்க வந்து கேர் கிவர்ஸ். இந்த கேர் கிவர்ஸுக்கும் யூகே, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகள்ல நல்ல டிமாண்ட் இருக்கு. அடுத்து தெரபிஸ்ட், பிசிக்கல் தெரபிஸ்ட் சொன்னா கிரிக்கெட்டர்ஸ், ஃபுட்பாலர்ஸ், ரக்பி, இந்த மாதிரி ஆட்களோட டீமுக்கு தெரபிஸ்ட் தேவை. அவங்களுக்கு மசாஜ் பண்றது, அவங்க ஏதாவது நடந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, இதுக்கும் நல்ல டிமாண்ட் இருக்கு. அதே மாதிரி சைக்காலஜி இன்னைக்கு முதல் 10 வந்திருக்கு, உளவியல். அது மைண்ட் ட்ரெயினர்ஸ் தான். இந்தியா கிரிக்கெட் டீம் எல்லா மேட்சும் வின் பண்றாங்க தானே, பாருங்க. எந்த மேட்ச், கிரிக்கெட்டோ ஃபுட்பால் எதை எடுத்தாலும் இந்தியா வின் பண்றாங்க. ரீசன் வந்து இந்தியா டீம்ல மைண்ட் கோச் இருக்கிறாரு, நம்ம நாட்டுல யாரும் இல்லை. அதனால ஸ்ரீலங்கா டீம் அடிக்கிற மேட்ச் எல்லாமே தோல்வி.
எங்க நாட்டுல மைண்ட் கோச் இல்ல, அந்த நாட்டுல மைண்ட் கோச்சுக்கிறோம். அதாவது மைண்ட ஃபுல் ஸ்ட்ராங்கா ட்ரெயின் பண்ணி, அதுக்கு நல்ல உதாரணம் தான் உலகத்துல இருக்கிற பெஸ்ட் மைண்ட் கோச் வந்து டோனி வச்சிருக்கிறார். டோனி டோனிக்கு ஒரு பாருங்க, டோனி அதிகமாக கோவப்பட மாட்டார், சும்மா தான் இருப்பாரு கிரவுண்ட்ல. அதிகமாக ஆகும்னு கத்த மாட்டார். நாங்க மெச்சரிக்கிற இருந்தா அவனு கத்து இவனு கத்து இப்படி போடு அப்படி போடு சைலண்டா இரு வேண்டாம். அந்த அளவு அவனோட மைண்டுக்கு ப்ரோக்ராம் போட்டு கொடுத்துருவான். விளங்குதா? இது மாதிரியான பல டிமாண்டான ஃபியூச்சர் ஜாப்ஸ் நிறைய இருக்குது உலகத்துல. லோ லோக்கும் நிறைய டிமாண்ட் இருக்கு. லோ ஏன்னா லோ ஃபீல்டு வந்து இன்னைக்கு அதிகமான பிரச்சனை இருக்கிறதால அந்த லோ துறைகளுக்கும் அதிகமான டிமாண்ட் இருக்குதா சொல்றான். இலங்கையிலும் இருக்குது, வெளிநாட்டிலும். அதுக்கு அது நல்ல உதாரணம் தான். இலங்கையில கூட எங்களோட ஒரு ஜனாதிபதிக்கு வாக்கு இலங்கையில ஓட்டு கேட்க முடியாது, ஒரு ப்ரொஃபஷனல் லோயர் ஒன்று தான் ரூல் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த செஞ்சு கொடுத்தாரு. அப்படி இருக்குது. ஆகவே தயவு செய்து கொஞ்சம் இந்த விஷயங்களை மைண்ட்ல போடுங்க. அடுத்து நீங்க எந்த துறைக்கு போனாலும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, என்னால அந்த துறையில ஒரு கலக்கணும், கலக்கலாம், நான் அதை பெஸ்டா செஞ்சு காட்டுவேன் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கணும். சில ஆட்கள்கிட்ட பழக்கம் முடியுது, காசு பழக்கம் இது, காசு கொடுத்தா தான் செய்வேன், எனக்கு இதுக்கு இவ்வளோ, இதுக்கு இவ்வளோ, இதுக்கு இவ்வளோ, இந்த மாதிரி நீங்க இருப்பீங்களா தான் நீங்க ஃபெயிலியர். உங்களை யாரும் வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. முதலாவது நீங்க அந்த நிறுவனத்துல சேர்ந்து உங்க டேலண்ட்டை காட்டுங்க. குறைஞ்ச சம்பளத்துல நீங்க சேர்ந்து உங்க டேலண்ட்டை காட்டுங்க. நான் இப்படி, இதுதான் சார் என்னோட டேலண்ட், நான் இப்படி எல்லாம் பண்ணுவேங்கிற டேலண்ட் நீங்க காட்டுங்க. காட்டின பிறகு உங்களுக்கு செய்யும். அடுத்தது வந்து த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்டர்பிரினர்ஷிப், அதாவது சுய தொழில். ஒரு தொழில் ஆரம்பிக்குது. உலகத்திலேயே கோடீஸ்வரன் யாருன்னு பாருங்களேன். கவர்மெண்ட் ஜாப் செய்யற ஆட்கள் கோடீஸ்வரன் இல்ல, பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ற ஆட்கள் கோடீஸ்வரன் இல்ல. அவங்களால அது செய்ய முடியாது. ஒரு அவுடி காரையோ ஒரு BMW வாங்க முடியாது, ஒரு அபார்ட்மெண்ட்டையோ ஒரு லக்ஸரி அபார்ட்மெண்ட் வாங்க முடியாது. இது எல்லாமே பண்றது யாரு? என்டர்பிரினர்ஸ், அதாவது தொழில் ஒன்று செய்யற ஆட்கள், தொழில் முனைவோர். அப்ப நீங்களும் இப்ப நீங்க எங்கேயும் ஒர்க் பண்ணுங்க, பரவாயில்ல, இப்ப எங்கேயாவது செஞ்சு கொள்ளுங்க. பட் உங்களோட ஃபியூச்சர் பிளான் ஒரு என்டர்பிரினர் இருக்கணும். என்டர்பிரினர் ஏதாவது ஒன்று ஆரம்பிங்க. ஒரு கப் கேக் செய்றீங்களா, ஒரு ஐஸ்கிரீம் பேக்கெட் பண்ணி கொடுக்குறீங்களா, ஐஸ்கிரீமை புது ஃபிளேவர் ஒன்று கண்டுபிடிச்சு மார்க்கெட் பண்றீங்களா. இன்னைக்கு பாருங்க, கொழும்புல பம்பாண்டு ஒன்று இருக்குது, அதே மாதிரி வெள்ளாண்டு ஒன்று இருக்குது, தெஹிவலியில ஃபியூஷன் கோட் ஒன்று இருக்குது. இங்கெல்லாம் போயிட்டு பார்த்தா ஒவ்வொருத்தர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அல்லது ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் ஒரு சின்ன கடைகளை வாடகைக்கு எடுத்து ஒரு ஏரியா அப்படி கவர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சின்ன சின்ன கடைகளை வாடகைக்கு எடுத்து அதுல ஒரு 5 லட்சம் தான் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். 5 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு புதிய பிராண்டை மக்களுக்கு கொடுக்குறாங்க. இது எங்கள்கிட்ட இருக்கிற ப்ரௌனி, இது நாங்க விற்கிற, அதாவது KBC இன்னைக்கு அதுல ஃபேமஸா போகுது. கிண்ணியா கிண்ணியா KBC கிண்ணியா என்னது என்னமோ சிக்கன், சரியா? அப்ப இந்த இந்த இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா வெரி ஃபேமஸ், பெரிய கியூ. இப்ப நாங்க போனா KBC சிக்கன் வாங்குறதுக்கு 2 hour வெயிட் பண்ணோம். இப்ப 3-4 அவுட்லெட் திறந்துட்டாங்க கொழும்புல மட்டும். அவங்க ஆரம்பிச்சு எப்படி சின்னதா. அதே மாதிரி சாய் வாலா எங்க ஆரம்பிச்சாரு? ஒரு ரோட் இந்தியாவுல டில்லியில ஒரு ட்ரக்ல ஒரு கரத்தையில. இன்னைக்கு வேர்ல்ட்ல துபாயில அவங்களுக்கு பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி இங்க கொழும்புல கூட கொழும்பு சாய் வாலான்னு ஒரு ஆரம்பிச்சாங்க. பம்பலப்பீட்ல பீச் ஒரு சின்ன ட்ரக்ல ஒரு ஹவர் நான் வெயிட் பண்ணி இருந்திருக்கிறேன் ஒரு சாய் வாலா குடிக்கிறது. ஒரு ஹவரா BMW பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாம் நிப்பாட்டி 1 hour வெயிட் பண்ணி ஒரு சாய் வாலா குடிப்பான். அப்ப கொஞ்சம் யோசிங்க இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம். எஸ், கிண்ணியா BBQ சிக்கன், தேங்க்யூ பாத்திமா, சாப்பிட்டு தான் பாத்துக்கிறீங்க. அப்ப அப்ப இது மாதிரியான அந்த விஷயங்கள் தான் என்டர்பிரினர்ஷிப் சொல்றது. எல்லாருமே சின்னதை ஆரம்பிச்சு தான் பெரிய பெரிய லெவலுக்கு வந்தாங்க. அது இலோன் மாஸ்கா இருந்தாலும் சரி, பில் கேட்ஸா இருந்தாலும் சரி, ஸ்டீவ் ஜாபா இருந்தாலும் சரி, எல்லாமே சின்ன ஆரம்பிச்சு பெருசா வந்தாங்க. ஆகவே என்டர்பிரினர்ஷிப்பை மறந்துடாதீங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு, அதாவது இப்ப நாங்க 2025 இருக்கும், இதுக்கு பிறகு யூனிவர்சிட்டிக்கு போற வீதம் குறையும். யூனிவர்சிட்டி யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா இப்போ சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஆசை என்ன தெரியுமா? நான் எப்படி சுருக்கா கோடீஸ்வரனா வாரது. பாய்ஸ் எல்லாம் பாருங்களேன், இந்த OLAL படிக்கிற பாய்ஸ பாருங்களேன், புதுசா என்ன கார் ரிலீஸ் ஆகிக்குது, என்ன பெர்ஃபியூம் ரிலீஸ், ஒரு பெர்ஃபியூம் 25,000 rupees பெர்ஃபியூம் பாவிக்கிறாங்க. 25,000 ஒரு பெர்ஃபியூம். நீங்களோ பாவிச்சிக்க மாட்டோம். அது இன்னும் எங்க ஆஃபர் போட்டிக்கிறாங்க. டிஷர்ட் போடுறாங்க, 7,000 8,000 டிஷர்ட் போடுறாங்க. நார்மல் டிஷர்ட் போடுறாங்க இல்ல, அந்த ட்ரெண்ட் அப்படியே மாறிக்கொண்டு வருது.
வாப்பா ஏழையா இருக்கலாம், பட் அவங்களோட ஸ்டைல் அதுதான். அவங்க ஏதாவது பார்ட் டைம் ஏதாவது உழைச்சி எப்படி நான் சுருக்கா முன்னுக்கு வாரதான் யோசிக்கிறான். இப்ப மெடிக்கல் காலேஜோ கேம்பஸோ யூனிவர்சிட்டி எதுக்குமே போக ரெடி இல்லை. அவன் டார்கெட் பிசினஸ் ஃபீல்டுக்கு வாரு. இன்னைக்கு ஸ்ரீலங்கால கூட பெரிய பெரிய பிசினஸ் பண்ற ஆட்கள்லாம் வந்து கொழும்புல வந்து மொபைல் போன் கம்பெனிஸ், அதாவது மொபைல் போன் ஷாப் வச்சிருக்காங்க. பெட்டாவில் மொபைல் போன் ஷாப், ரிப்பேரிங், சர்வீஸ், பார்ட்ஸ், கோடிக்கணக்கில் உழைக்கிறாங்க, உழைச்சி கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா வந்து சைல்ட்ஹுட் ஏர்லி சைல்ட்ஹுட் எடியூகேட்டர்ஸ். இந்த ஏர்லி சைல்ட்ஹுட் எடியூகேட்டர்ஸ் அப்படின்னா சின்ன பிள்ளைகளுக்கு படிப்பிக்குது. அது ஒரு ப்ரீ ஸ்கூல் மொண்டசோரி. பட் என்ன ப்ராப்ளம்னா உங்களோட அந்த மொண்டசோரி கிரியேட்டிவா இருக்கும். பாருங்க, நான் சில மொண்டசோரி பைத்திருக்கிறேன், 20 புள்ள, 20 ஸ்டூடெண்ட் தான், 4 டீச்சர். எவ்வளவு நாளா பாக்குறோம் 20 ஸ்டூடெண்ட் தான் அந்த மொண்டசோரியில். இன்னொரு மொண்டசோரி போற 30 புள்ள. அதே மாதிரியான ஒரு பழைய மெத்தட வச்சிருக்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச சில மொண்டசோரி இருக்குது 50 பேர் அப்ளிகேஷன் பெண்டிங். அந்த மொண்டசோரி சேர்க்கறதுக்கு அப்ளிகேஷன் இருக்குது, சீட் இல்ல, பெண்டிங். அப்படி குவாலிட்டியான மொண்டசோரி இருக்குது. ஒரு பிள்ளைக்கு மாதம் 50,000 ரூபாய் கொடுக்க பேரண்ட்ஸ் ரெடியா இருக்கிறாங்க. ஆனா மொண்டசோரியில சீட் இல்லை, டிமாண்ட். ஏன் தெரியுமா? நீங்க ஒரு விஷயத்த வித்தியாசமா யோசிச்சு வித்தியாசமா பண்ணும் பொழுது அதுக்கு டிமாண்ட் இருக்கு. கொப்பி அடிச்சு அவருடைய பார்த்து நான் அடிக்கிறது, இதை பார்த்து இங்க அடிச்சு கொப்பி அடிக்கிறதால நடக்க போது ஒன்றுமில்ல. உங்களையும் நோமலா தெரியும். நீங்க அமேசான் காலேஜ் அல்லது அமேசான் கேம்பஸ் நீங்க பாப்பீங்களா இருந்தா எங்கட கோர்சஸ் கொப்பி அடிக்கிறதுக்கு 15 கேம்பஸ் போட்டி போட்டி. நாங்க என்ன கோர்ஸ் லான்ச் பண்றோமோ வித்தின் 1 மந்த் அவங்க அதை கொப்பி அடிச்சிருவோம். நாங்க என்ன யூனிவர்சிட்டியை டயப் பண்றோமோ எங்கடைய பார்த்து கொப்பி. அப்ப அப்படின்னு என்ன அர்த்தம்? நாங்க வளர்ந்து கொண்டு வாரோம்னு அர்த்தம். அவங்க யோசிக்கிறது இல்லை, நாங்க யோசிக்கிறோம். புதுசா என்னென்ன நாங்க யோசிக்கிறோம். இப்ப நீங்க பார்த்துருப்பீங்கன்னா ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸ்டூடெண்ட் கவுன்சில் அமேசான் இப்ப நாங்க ஃபேஸ்புக்ல போடுவோம். நீங்க பாருங்களேன், இன்னொரு 1 வீக் 2 வீக்ல எல்லா கேம்பஸும் ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஃபார்ம் பண்ணி அவங்க ஃபேஸ்புக்ல போடுவாங்க. இதான் நடக்குது, கொப்பி அடிக்குது. அப்ப கொப்பி அடிக்காம நாங்க என்ன சொல்றோம், நீங்க யூனிக்கா யோசிங்க. வெளிநாடுகள் நடக்கிற நிகழ்ச்சிகளை யூடியூப் சைடுகள்ல போயிட்டு பாருங்க. எப்படி அவங்க நாங்க மொண்டசரியில வந்து கன்சர்ட் வைக்கிறாங்க தானே, இந்த கன்சர்ட் விட்டு பாருங்களேன், பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறது ஒரு இவெண்ட் இல்லை. அப்ப அதை விடுங்க. உங்களோட மொண்டசரி வித்தியாசமா ஏதோட யோசிங்க. பிள்ளைகளுக்கு 5,000 6,000 செலவழிச்சு உடுப்பெல்லாம் வாங்கி டான்ஸ் ஆடுறாங்க பாட்டை போட்டு. அது ராங். ஸ்கில்ல வெளியே கொண்டு வரணும். அதுக்கான ஐடியாக்கள் நிறைய இருக்குது உங்களோட பிளாட்ஃபார்ம்ஸ்ல, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ். எப்ப நீங்க இப்படியே சேஞ்ச் ஆகுறீங்களோ அப்பதான் உங்களுக்கான அந்த ஒரு ஃபியூச்சர் வரும். இல்லாட்டி ஃபியூச்சர் இல்லை, நீங்களும் நார்மலா இருக்கும். அடுத்தது, நீங்க எந்த ஃபீல்டுக்கு போனாலும் யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் இன்டர்வியூஸ். யுவர் கஸ்டமர், ஹை ப்ரொஃபைல் கஸ்டமர்ஸ் ஆர் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ். ஹை ப்ரொஃபைல் கஸ்டமர்ஸ் ஆர் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ். ஹை ப்ரொஃபைல் கஸ்டமர்ஸ் இங்கிலீஷ் பேசுற ஆட்கள். கொழும்புல எபிட் ஏஎன்சி 3 வருட டிகிரி 35 லட்சம். இந்த 35 லட்சத்தை கட்டி படிக்காத யாரு? ஹை ப்ரொஃபைல் ஃபேமிலி இன் கொலம்போ. யோசிங்கள, இவங்களுக்கு தேவை ஹை ப்ரொஃபைல் இங்கிலீஷ் மீடியம். அப்ப இதுக்கு ரிமோட் ஏரியால உள்ள கிராமத்துல உள்ள புள்ள இங்க வந்து படிக்க இயலாது, என்ன கஷ்டம், பிடிச்சு கொள்ளாது. அப்ப இந்த மாதிரியான ஆட்களை போறதுக்கு என்ன தேவை? இங்கிலீஷ். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க அமேசான் காலேஜுக்கு ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ண மாதிரி இருந்தா உங்களோட இன்டர்வியூஸ் நடக்கும், 2 இன்டர்வியூ. இந்த 2லயும் we will ask you questions in English. ஸோ நீங்க பேசுற விதம் கொஞ்சம் பொஷா இருக்கும். டிபிக்கலா, மை நேம் இஸ் ஃபாத்திமா, ஐ எம் ஃப்ரம் ஜஃப்னா, ஐ கேன் டூ திஸ் ஒர்க் சார், ஐ எம் குட், ஐ ஹவ் டன் டிப்ளமா பிசினஸ் மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு ஜாப் இல்லை, உங்களுக்கு ஜாப் இல்லை. நீங்க மாஸ்டர் டிகிரி தான் ஜாப். உங்களோட இங்க ஏன்னா உங்களுக்கு தார இந்த பொசிஷன் வந்து கஸ்டமரோட பேசுற பொசிஷன். கஸ்டமரோட பேசுற பொசிஷன்ஸுக்கு வந்து ஹை ப்ரொஃபைல் இங்கிலீஷ் தேவை. அது உங்களால 6 மாச கோர்ஸ்லயோ 3 மாச கோர்ஸ்லயோ 1 வருஷ கோர்ஸ்லயோ முடியாது. நீங்க ஒரு பிரிட்டிஷ் கவுன்சில்ல அது வெள்ளக்காரன் இடத்துல ஆன்லைன்ல படிச்சு ஏதோ ஒண்ணு செஞ்சு நீங்க 1 இயரோ 2 இயரோ ஒரு இங்கிலீஷ் என்வாயரன்மெண்ட்ல ஒர்க் பண்ணுங்க.
ஒர்க் பண்ணும் பொழுது இங்கிலீஷ் வந்துடும். அதே மாதிரி ஐடி, இப்ப நிறைய பேருக்கு ஐடி சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறாங்க, ஒர்க் பண்ண தெரியாது, எக்ஸல் தெரியாது, இமெயில் அனுப்ப தெரியாது. உங்களோட பயோடேட்டாவில் இமெயில் அட்ரஸ் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு ஜாப் இல்லை, உங்களுக்கு ஜாப் இல்லை. அடுத்தது டிஜிட்டல் மீடியா சொல்லுது, டிகிரி. ஏன் டிகிரி தேவை? இன்னைக்கு அதிகமான ஆட்களோட ஒரு பிரச்சனை தான், ஆசை தான் ஃபாரின் போகும். யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, அதை பத்தி அடுத்த கதை பண்ண வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். பெரிய ஒரு அமௌண்ட் கட்டணும், பெரிய அமௌண்ட் பே பண்ணணும். ஆனா உங்கள்ட்ட டிகிரி ஒன்று இருக்குமா இருந்தா மாஸ்டர்ஸுக்கு அல்லது போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு நீங்க ஃப்ரீ ஸ்காலர்ஷிப்ல போகலாம். மாஸ்டர்ஸுக்கு அது அல்லது நீங்க என்னது போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராமுக்கு நீங்க ஃப்ரீ ஸ்காலர்ஷிப்ல போகலாம். அந்த அளவு வேல்யூ இந்த டிகிரி. அதனால தான் நாங்கள் அடிக்கடி சொல்றோம், எப்படியாவது கஷ்டப்பட்டு ஃபோக்கஸ் ஆகி உங்களோட டிகிரிகளை ஒழுங்கா முடிச்சு கொள்ளுங்க. இப்ப நாங்க பிசிக்கல் கிளாஸ் வைப்போம் எங்களோட காலேஜில், யாரும் வாரதில்லை, கொஞ்சம் தான் வாரீங்க. 200 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, பிசிக்கல் கிளாஸுக்கு வராங்க 10 பிள்ளை. அப்ப அதெல்லாம் மிஸ்டேக். புது 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 ப்ரோக்ராம்ஸ் ஒர்க் ஷாப்ல நாங்கள் வைக்கிறோம், ஒருத்தனும் வாரதில்லை. தயவு செய்து இதுக்கெல்லாம் வந்து நீங்க படிப்பீங்களா இருந்தா மட்டும்தான் நீங்களும் ஒரு சாம்பியனா வரலாம், நீங்களும் ஒரு எக்ஸ்பர்ட்டா வரலாம். இல்லாட்டி நீங்களும் 1000ல் ஒன்றா வந்துடுவீங்க, எல்லாரும் மாதிரி வந்துடுவீங்க. இப்ப எங்கட நோக்கம் எல்லாரும் மாதிரி நீங்க வரக்கூடாது, நீங்க சம்திங் ஸ்பெஷலா இருக்கணும். ஓகே, அடுத்தது ஸோ டிகிரி முதல்ல. ரெண்டாவது, ஒரு டிகிரி ஒன்று இருந்தா குறைஞ்சது உங்களுக்கு ஒரு ஜப்புக்காவது அப்ளை பண்ணலாம். சவுதி, துபாய், கட்டார்ல டிகிரி உள்ளவங்களுக்கு தான் இப்ப ஜப் கொடுக்குறாங்க. டிப்ளமா உள்ளவங்களுக்கு ஜப் இல்லை. HND உள்ளவங்களுக்கு ஜப் இருக்குது, கொஞ்சம் சேலரி குறைய. டிகிரி இருந்தா சேலரி கூட. அடுத்தது ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கூட்டி போக மாதிரி இருந்தா ஹஸ்பண்டுக்கு டிகிரி இருக்கணும், விளக்குதா? இப்ப டிகிரி. அதே மாதிரி அங்க உள்ள ஸ்கூல்ஸ், ப்ரீ ஸ்கூல், பிரைமரி ஸ்கூல்ஸ், இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில. இங்கெல்லாம் ஜப்புக்கு போறதா இருந்தா அவங்களோட வைஃப் மார்கள் கட்டாயமா டிகிரி தேவை. ஸோ அமேசான் காலேஜ் ஆலையும் இந்த டிகிரி இது மாதிரி விஷயங்கள் இருக்குது. இப்ப எனக்கு கதைக்க முடியுமா இருந்தால் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரேன், இல்லாட்டி என்னுடைய நம்பர் உங்களுக்கு தருவேன், அல்லது எங்களோட ஸ்டாஃப்ட நம்பர் தருவேன், நீங்க அவங்களோட பேசி அந்த தகவல்களை எடுத்துக்கொள்ளும். அடுத்தது நான் அடிக்கடி இந்த செமினார்ல எல்லாருக்கும் நான் சொல்றது, எப்ப உங்களுக்கு சந்தேகம் ஒன்று வருவதோ அதை தயவு செய்து மனசுல வச்சு கொண்டிருக்காது. அது ஹஸ்பண்டா இருக்கலாம், மாமியா இருக்கலாம், மச்சானா இருக்கலாம், நானாவா இருக்கலாம், உம்மாவா இருக்கலாம். அந்த டவுட்டை நீங்க வெளியே போட்டுரும். ஏன்னா அதை மனசுல வச்சிருக்க அது ஒரு நோயாக மாறும், ட்ரோமா. அது பிறகு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனை கொண்டு வரும். அதே மாதிரி கிளாஸ்ல நானா இருக்கலாம் அல்ல சாரா இருக்கலாம், யாராவது படிச்சு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட சந்தேகம் வந்தாலும் பயம் இல்லாம உடனேக்கு உடனே கையை உயர்த்தி மைக்கை அன்மியூட் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணி கொள்ளும். ஏன்னா இந்த டவுட்டை என்னை விட பெஸ்ட்டா அவங்களுக்கு யாரும் கிளியர் பண்ண மாட்டாங்க இந்த கிளாஸ்ல. இந்த ப்ரோக்ராம என்ன இதை நீங்க தெரியாம போயிட்டு இன்னொருத்தட்டு கேட்பீங்க, இப்படி இல்லாம் சார் சொல்றாரு, ஃப்ரீ ட்ரேட் ஜோன் ஒன்றிக்குதாமே, 20 லட்சமா சம்பளம் எடுக்கிறாங்களாமே, உண்மையானு கேட்டா அவர் சொல்லுவாரு அதெல்லாம் பொய் அப்படிம்பார். ஏன்? அது அவருக்கு தெரியாது. அப்போ உங்களுக்கு வேணுமா இருந்தா நீங்க என்னோட கதைச்சிங்களாக்கும் நான் அந்த இடத்துல ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃப்ட ஃபோன் நம்பரை தருவேன். நீங்க கதைக்கலாம், அவரோட சேலரியை கேட்கலாம், அவரோட அடுத்த மேனேஜர் சேலரியை கேட்கலாம், கம்பெனி பேரை கேட்கலாம், கூகுள் அடிச்சு பார்க்கலாம். எதுவுமே நாங்க பொய்க்கோ அல்லது மிஸ்கைட் பண்ற வேலை நாங்க செய்யறதே இல்லை, சரியா? அடுத்து இதுதான் இந்த டிகிரியுடைய வேல்யூ. அடுத்து உங்களுக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பேசும் பொழுது, பொண்ணு பார்க்கும் பொழுது சொல்லுவாங்க இவ ஒரு டிகிரி ஹோல்டர். இப்ப சிவி எல்லாம் ப்ரொஃபைல் எல்லாம் அனுப்புறாங்களே, கல்யாணம் முந்தி கல்யாணம் பேசுக்குள்ள அப்படிலாம் இல்லை. இப்ப கல்யாணம் பேசுக்குள்ள பொண்ணோட ப்ரொஃபைல கேட்கிறாங்க, மாப்பிள்ளையோட ப்ரொஃபைல கேட்கிறாங்க. அது பூரா பேக்ரவுண்ட் செக் பண்றாங்க. பேக்ரவுண்ட் செக்னா அவர் படிச்ச இடம் எப்படி, படிச்ச இடத்துல உண்மையிலேயே படிச்சாரா படிக்க இல்லையா, நல்லவரா கெட்டவரா, அங்க இவருக்கு ஏதாவது எஃப்ஐஆர் நடந்திருக்குதா, இதுக்கு முன்னுக்கு கல்யாணம் முடிச்சுக்கிறாரா முடிக்க இல்லையா, எந்த ஊரு, அதான் இதெல்லாம் இவரு இன்னின்ன சொத்துகளுக்கு போட்டிக்கிறாரு, உண்மையில சொத்தெல்லாம் இருக்குதான்னு சொல்லி அந்த ஊர்ல போய் செக் பண்றாங்க. ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டாங்க ஆட்கள், பெரிய விஷயம், நல்லா அப்படி ஆகுறது, சரியா? ரைட். அடுத்துக்கு நாங்க வருவோம் இந்த NVQ அண்ட் கவர்மெண்ட் ப்ரோக்ராம். நான் அடிக்கடி எல்லா நிகழ்ச்சிகளையும் சொல்றது,
உங்களோட ஐடியா ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல ஜாப் செய்யணுமா இருந்தால் நீங்க சூஸ் பண்ண வேண்டிய ஒரு ப்ரோக்ராம் NVQ ப்ரோக்ராம். நீங்க சவுதி துபாயில போயிட்டு ஒர்க் பண்ணுமா இருந்தா நீங்க முதலாவது கொடுக்க வேண்டிய ஆப்ஷன் NVQ ப்ரோக்ராம் அல்லது கவர்மெண்ட் குவாலிஃபிகேஷன். கவர்மெண்ட் குவாலிஃபிகேஷன் சொன்னா எக்ஸலன்ட் டிகிரி பேராதன் யூனிவர்சிட்டி, சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, கொலம்போ யூனிவர்சிட்டி, மொரட்டோ யூனிவர்சிட்டிலாம் பிரைவேட் டிகிரி டிப்ளமோ முடிக்கலாம். ரியலி ஒர்க். ஓப்பன் யூனிவர்சிட்டி ரியலி ஒர்க். அதே மாதிரி ஸ்கில் ஆட்கள், பிளம்பர், டெக்னீஷியன், ஏசி டெக்னீஷியன், மெக்கானிக், இது மாதிரி துறைக்கு உங்களோட தம்பியோ தங்கச்சியோ நானாவையோ போடுற மாதிரி இருந்தா அவங்களுக்கு கட்டாயமா NVQ முடிக்கும். ஏன்னா அன்றைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் நான் கதைச்சேன், எங்கேயோ ஒரு காலேஜில் அவர் வந்து மெக்கானிக் கோர்ஸ் படிக்கிறார். அந்த காலேஜை நான் செக் பண்ணி பார்த்தா அந்த காலேஜ் எதுலையுமே பதியப்பட இல்லை. சாதாரண ஒரு பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு வியாபார ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுதான் அவங்களோட நிறுவனம் ரன் ஆகுது. அப்போ ஒரு கல்வி நிறுவனத்தை ரன் பண்றதுக்கு வியாபார ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் போதாது. இவரு கஷ்டப்பட்டு 2 வருஷம் படிச்சுட்டு அந்த சர்டிபிகேட் எடுத்த பிறகு அவர் சவுதிக்கோ துபாய்க்கோ கட்டாயமா அப்ளை பண்ணுவார். அல்ல 5 வருஷத்துக்கு பிறகு அப்ளை பண்ணுவார். அப்ளை பண்ணும்பொழுது அந்த சர்டிபிகேட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க அந்த நிறுவனத்தால உங்களோட சர்டிபிகேட்டை கொண்டு போயிட்டு ஃபாரின் மினிஸ்ட்ரி, வெளிநாட்டு அமைச்சில கொடுத்து உறுதிப்படுத்துங்கன்னு சொல்லி. வெளிநாட்டு அமைச்சி கொண்டு போனா அவங்க சொல்லுவாங்க, சாரி, உங்களோட கல்வி நிறுவனம் பதியப்பட வேண்டிய அந்த 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுல பதிய இல்லை. அல்லது குறிப்பிட்ட UK பாடியா இருந்தா அந்த UK பாடி அது ஆஃப் கால் சொல்ற அமைப்புல பதிய இல்லாதால அது பிரிட்டிஷ் கவுன்சிலால அப்ரூவல் தரமாட்டாங்க. அந்த நேரம் தான் உங்களுக்கு தெரியும் நீங்க ஏமாத்தப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஆகவே தயவு செய்து அன்பார்ந்த மாணவர்களே கவனமாயிரி. உங்களை தொடர்ந்து ஏமாத்தக்கூடியவரா நீங்க இருக்காது. கொஞ்சம் மூளை யோசி. இப்ப எல்லாமே கூகுள செக் பண்ணுங்க. ஒண்ணுமே விளங்க இல்லையா எனக்கு அனுப்பும், நாங்க செக் பண்ணி உண்மையை சொல்லுவோம். நல்ல நிறுவனங்களும் இருக்கிறாங்க, கூடாத நிறுவனமும் இருக்கிறாங்க. எல்லாமே கூடாது இல்லை, சில நல்ல நிறுவனம் இருக்கிறாங்க. ரைட், தொண்டை கொஞ்சம் கரகரக்குது. அப்ப இதான் இந்த கவர்மெண்ட் NVQ. இப்ப NVQ ப்ரோக்ராம் இலங்கையிலையும் அங்கீகாரமானது, வெளிநாட்டிலையும் அங்கீகாரமா. 2 நாட்டிலையும் அதுக்கு அங்கீகாரங்கள் இருக்கு. NVQ கொஞ்சம் இப்ப NVQ நான் நினைக்கிறேன் சில AG ஆஃபீஸ், DS ஆஃபீஸ், VTA, நைட்டால் இப்ப ஃப்ரீயா கூட படிப்பிக்கிறான். கொஞ்சம் ட்ரை பண்ண, கொஞ்சம் கூகுள் அங்கே கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு அதான் வேலை. அடுத்தது ஹவு டு செலக்ட் அ ஜெனுவின் இன்ஸ்டிடியூட். ஒரு சரியான ஒரு நிறுவனத்தை எப்படி சூஸ் பண்றது, இது பெரிய ஒரு சேலஞ்ச். அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாவம் பெரிய பெரிய அமௌண்ட் எல்லாம் கட்டி ஏமாறுறாங்க. சில காலேஜஸ் வந்து வெப்சைட்ல பெரிய லெவல்ல காட்டுறாங்க. வெப்சைட்ல ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஜிம் இருக்குது, அப்படி கிளாஸ் ரூம் இருக்குது. நேரடியா போயிட்டு பார்த்தா அப்படி ஒரு இன்ஸ்டிடியூட்டே இல்லை அந்த இடத்துல. வெப்சைட்ல தான் அந்த இன்ஸ்டிடியூட் ரன் ஆகுது. ஆகவே தயவு செய்து இந்த ஆன்லைன் கேம்பஸ்களுக்கு சல்லி கட்டாதீங்க. ஆன்லைன் கேம்பஸுக்கு நீங்க முதல்ல பிசிக்கலா உங்களோட பேரண்டோடையோ நீங்களோ போயிட்டு செக் பண்ணுங்க, இந்த இடத்துல ஒரு கேம்பஸ் இருக்குதா, அந்த கேம்பஸ் மூடி இருக்குதா, சல்லி கட்டாதீங்க. ஏன்னா கேம்பஸ் சொன்னா திங்கள் இருந்து வெள்ளி வரை குறைஞ்சது 9ல இருந்து 5 மணி மட்டும் திறந்திருக்கணும். சில கேம்பஸ் இருக்குது அந்த இடத்துல போர்டு மட்டும் தான் இருக்குது, போர்டு இருக்குது, கேம்பஸ் மூடி. அதுக்கும் இன்னும் ஆட்கள் சல்லி கட்டி படிக்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் பண்ணி, உங்களோட காசு தான், என்னோட காசு இல்லை. அதனால உங்களோட பெற்றோர் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு, இதெல்லாம் செக் பண்ணிக்கொள்ளும். 2வது அவங்க எப்போ ஆரம்பிச்சு, அவனோட ஃபேஸ்புக் பேஜை பாருங்க, அவங்க எப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க 1 இயருக்கு முன்னுக்கு ஆரம்பிச்சிருந்தா கொஞ்சம் யோசி. ஏன்னா கொஞ்சம் பழைய நிறுவனமா இருந்தா தொடர்ந்து இருப்பாங்க. புது நிறுவனமா இருந்தா சில நேரம் 1 இயர்ல மூடிட்டு ஓடிடுவான். அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. அடுத்தது அவங்க 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுல பதிஞ்சிருக்கிறாங்களா, அதையும் பாருங்க. TVEC அதுல அந்த இன்ஸ்டிடியூட் செக் பண்ணி பார்க்கலாம். www.tvec.gov.lk அந்த லிங்க் அவங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். எல்லாருக்கும் வந்து தானே இந்த வெப்சைட் இதுல நீங்க பார்க்கலாம். அது கல்வி அமைச்சு கீழ் பதியப்பட்டிருக்கிறது, நீங்க பார்க்கலாம். சரியா? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
இப்ப நீங்க உங்களோட தங்கச்சிக்கோ தம்பிக்கோ சார் இப்படி செக் பண்ணி பாருங்க. இதுல பதியப்படாத நிறுவனங்களும் அங்கீகரிக்கலாம். அவங்க ஆஃப் கால் அவார்டிங் பாடியோட ப்ரோக்ராம படிச்சு கொடுப்பாங்களா இருந்தால் அவங்களும் அங்கீகாரமான கேம்பஸ். சரியா? அப்ப முதலாவது பிசிக்கலா நீங்க விசிட் பண்ணுங்க. பிசிக்கலா விசிட் பண்ணி அங்க லெக்சரர்ஸ் யார் இருக்கிறாங்க பாருங்க. ஃபேஸ்புக்கை பாருங்க, இன்ஸ்டாவை பாருங்க. பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா அவங்கள்ட்ட கொஞ்சம் ஃபீட்பேக் எடுங்க. ரிவ்யூஸ் பாருங்க, கட்டாயம் ரிவ்யூஸ். ஒரு கேம்பஸ் ஃபேஸ்புக் பேஜ்ல கூகுள்ல வந்து ரிவ்யூஸ் போட்டுருவாங்க. இந்த கேம்பஸ் சீட்டிங்கா, இப்படி நடத்திட்டாங்க, இப்படி பண்ணிக்கிறான்னு சொல்லி ரிவ்யூஸ் போடுவாங்க. இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். நிறைய இதை பத்தி கதைக்கு தேவைன்னா இப்ப நிறைய பேருக்கு இந்த சப்ஜெக்ட்ல நிறைய தெரியும். இது தனியார் கேம்பஸை நீங்க சூஸ் பண்ணும் போதுதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. இலங்கையில ஃபேமஸான சில நிறுவனம் இது. இப்ப நம்ம மிஞ்ச காலமா கேள்விப்படுறோமே, அமெரிக்கன் காலேஜ், ஈஸ் ஆஃப், ஐசிபிடி, ஏசிபிடி, அபிட், இதெல்லாம் டவுட் பண்ண தேவையில்லை. அவங்க நீண்ட காலமா செய்யறாங்க. நிச்சயமா அவங்க எது பண்ணாலும் ஜெனுவினா தான் பண்ணுவாங்க. இப்ப நான் சொல்றது புது புது பேர்ல ஒவ்வொரு கேம்பஸ் வந்திருக்கிறாங்க. இவங்களை தான் நாங்க கொஞ்சம் செக் பண்ண வேண்டி இருக்கு. அடுத்து வந்து எம்ப்ளாய்மெண்ட் பத்தி நான் சொல்றேன். அடுத்து வந்து கடைசிக்கு முதல்ல ஸ்டடி அப்ரோட், வெளிநாட்டுல படிக்கிற சப்ஜெக்ட். சரியா? இது ஒரு எல்லாருக்கும் இது நிறைய பேருக்கு ஆசை இருந்ததுக்கு என்ன, நான் 9 வரைக்கும் செய்ய மாட்டேன், 8:30க்கு முடிச்சிருவேன். சரியா? அல்லது 8:15க்கு முடிச்சிருவேன் ப்ரோக்ராம. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் உடம்பு சோம்பில்லை, அதனால இருமல். 8:15 முடிச்சிருவேன். அதாவது ஸ்டடி அப்ரோட்ங்கிறது வந்து வெளிநாடுகளில் போயிட்டு படிக்கிறது. வெளிநாட்டுல படிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த கண்ட்ரிகளை 3 வகையா பிரிக்கலாம். ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, சி கேட்டகரி. ஏ கேட்டகரி கண்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் நல்ல கண்ட்ரிஸ், அங்க போயிட்டு படிச்சுட்டு அங்கே செட்டில் ஆகும். அந்த லிஸ்ட்ல வர கண்ட்ரிஸ் தான் கனடா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அமெரிக்கா, இதெல்லாம் அந்த லிஸ்ட்ல வரும். பி கேட்டகரி யூரோப் கண்ட்ரிஸ், பின்லாந்து, பிரான்ஸ், இட்டலி, ஜெர்மனி, சுவிஸ், இது பி கேட்டகரி. சி கேட்டகரி வருது மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா, இது மாதிரி கேட்டகரி. அப்ப இதை நீங்க இதுல வந்து குறைஞ்ச இப்ப 3வது கேட்டகரி இந்தியா, மலேசியாவும் செட்டில் ஆகலாது. நீங்க போயிட்டு படிச்சுட்டு வந்துடணும். இப்ப இந்த நாடுகள் உங்களுக்கு ஃப்ரீ ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறாங்க. இந்தியா, சிங்கப்பூர், மலேசியாவெல்லாம் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. 50% ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அப்ப அதுல நீங்க போயிட்டு ஒரு நாலேஜ் எடுத்து நீங்க வந்துடலாம் இலங்கை. அப்ப உண்மையிலேயே அங்க போயிட்டு படித்த விட எல்லா ப்ரோக்ராம் ஸ்ரீலங்கால இருக்குது. பல மலேசியா கேம்பஸ் ப்ரோக்ராம் இலங்கையில் நடக்குது. பட் ஸ்காலர்ஷிப் இல்லை. அங்க போனா ஸ்காலர்ஷிப் இருக்குது மலேசியாவில். இது முதலாவது. இந்த பி கேட்டகரி நல்ல கண்ட்ரி, யூரோப் கண்ட்ரி, பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி. அங்க எப்படி 3 வருட கோர்ஸ் நீங்க படிக்க போகலாம். படிச்ச பிறகு இன்னும் 2 இயர்ஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ணலாம் லீகலா. அதுக்கு பிறகு நீங்க பிஆர், நிரந்தர வதிவிடத்துக்கு நீங்க அப்ளை பண்ணலாம், பெர்மனன்ட் ரெசிடென்சி. அதே மாதிரி தான் நான் முதல்ல சொன்ன ஏ குரூப் கண்ட்ரி, படிக்கிற நேரமே பார்ட் டைம் வேலை செய்யணும். அப்ப முதலாவது கண்ட்ரிக்கு நீங்க போய் இது படிக்கணுமா இருந்தால், சரியா, முதலாவது கண்ட்ரிக்கு நீங்க போய் இது படிக்கணுமா இருந்தால் உங்களுக்கு போற செலவு கிட்டத்தட்ட 50 லட்சம் ஒரு வருஷத்துக்கு. உங்களுக்கு போற செலவு என்னது? ஆஸ்திரேலியா, ஜெர்மன், கனடால ஒரு வருஷத்துக்கு 40 தொடக்கம் 50 லட்சம் 1 இயருக்கு நீங்க பே பண்ணணும். இது கோர்ஸ் ஃபீ மட்டும். மத்த செலவெல்லாம் நீங்க பார்ட் டைமா உழைச்சி ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி கொள்ளலாம். அங்க பார்ட் டைம், எல்லாருக்கும் பார்ட் டைம் ஜாப் செய்யலாம். அங்க பார்ட் டைமா உழைச்சி நீங்க ஏதாவது அவங்க பண்ணிக்கொள்ளலாம். பட் 40 லட்சம் உங்களுக்கு போகும் அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா செகண்ட் இயர், தேர்ட் இயர், இதுக்கு இந்த ஃபீஸை நீங்க உழைச்சி கட்ட முடியாது. இந்த 40 லட்சம் உழைச்சி கட்ட முடியாது. உங்களுக்கு உழைக்கிற காசு உங்களுக்கு தங்குறது, சாப்பாடு, லிவிங் காஸ்ட்டை கவர் பண்ணிக்கொள்ளலாம். அப்ப எப்படியுமே வருடத்துக்குரிய 40 லட்சத்தை நீங்க வீட்டுல இருந்தா நீங்க எடுக்க வேண்டி வரும். இதான் வந்து. பட் நீங்க பிஆர் கிடைச்ச பிறகு, ஜாப் கிடைச்ச பிறகு உங்களுக்கு நிறைய உழைக்கலாம். அதுக்கு பிறகு நீங்க செலவழிச்ச காசை நீங்க எடுக்கலாம். ஒரு 10 வருஷம் பிடிக்கும்.
10 இயர்ஸ் பிடிக்கும் உங்களுக்கு நீங்க இந்த உழைச்ச காசைய திரும்ப எடுக்குது. டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளும். இங்க பாப்பீங்களா இருந்தா ஜெர்மன் இங்க பாப்பீங்களா இருந்தா 20 லட்சம் ரூபாய் ஒரு வருடத்துக்கு. பி கேட்டகரி கண்ட்ரிஸ் 20 லட்சம். நான் விசா கன்சல்டிங் படிச்சிருக்கிறேன். நான் முந்தி செஞ்சிருக்கிறேன், இப்ப நான் செய்யறது இல்லை. அதுக்கு ஒரு நம்பர் ஒன்று உங்களுக்கு தருவேன், அவங்களோட நீங்க கதைச்சிங்களாக்கும். அவங்க தான் எங்கிட்ட பார ஸ்டூடெண்ட்ஸ் அந்த நிறுவனத்துக்கு தான் அனுப்புது. ஹைபிரிட் விசா சென்டர்னு சொல்லி ஒன்றிக்குது, அவங்களுக்கு தான் நான் உங்களுக்கு போடுவேன். ஹைபிரிட் அவங்களோட நம்பர் உங்களுக்கு தரேன், நீங்க அவங்களோட கதைக்கலாம். அவங்க வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட பல நாடுகளுக்கு ஸ்காலர்ஷிப் அப்படின்னு நிறைய இருக்குது. 077-505-9903. சரியா? 077-505-9903. அதே மாதிரி அப்ப இதுதான் இந்த இந்த சப்ஜெக்ட். இதுவும் விசா எடுக்கிறதுங்கிறது லேசான வேலை இல்லை. உங்களுக்கு விசா கிடைக்கிறது ஏ கேட்டகரிஸ், முதலாவது கேட்டகரிஸ் கண்ட்ரிஸுக்கு விசா கிடைக்கிற வீதம் 100% கிடைக்காது. 20% தான் உங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு விசா கிடைக்காம போனால் உங்களுக்கு குறைஞ்சது 5 லட்சம் ரூபாய் லாஸ்ட். அந்த லாஸ்டையும் நீங்க தாங்கணும். 5 லட்சம் லாஸ்ட் ஆன கவலைப்பட இயலாது. சரியா? அடுத்தது பி கேட்டகரி, அதுவும் அப்படிதான். ஒரு 3 லட்சம் லாஸ்ட் ஆகும் நீங்க அப்ளை பண்ணும்போது. என்ன பேங்க் பேலன்ஸ் சொல்லுவாங்க, அட்மிஷன் ஃபீஸ் கேட்பாங்க, எம்பசி ஃபீஸ் கேட்பாங்க. அதெல்லாம் சிக்கல் இருக்குது. இதுதான் இது நார்மல். இப்போ மலேசியாவில் யாராவது நீங்க படிக்கணும் இருந்தா எங்கட டாக்டர் அன்வர், ULM அன்வர் ஒருத்தர் இருக்கிறாரு ராஜகிரியில. அவரு மூலமாக நாங்க வெளிநாட்டுக்கு மலேசியாவுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் அந்த ப்ரொஜெக்டை நாங்கள் செய்கிறோம். அவங்கள நாங்கள் உங்களுக்கு கன்டாக்ட் பண்ணி தரோம். உங்களை அது செஞ்சு கொள்ளலாம். மலேசியா அது ஃப்ரீ ஸ்காலர்ஷிப். சிலது கொஞ்சம் ஸ்காலர்ஷிப் 50 அல்லது 60% ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. ஓகே தானே? ரைட். இறுதியா ஏதாவது டவுட் தான் கேட்டுக்கொள்ளுங்க. அடுத்து அமேசான் காலேஜில் உள்ள ப்ரோக்ராம் கோர்சஸ். அப்ப இது எப்படின்னா வந்து இப்ப நாங்களும் கிட்டத்தட்ட 15 வருடங்களாக கொழும்புல பம்பலப்பேட்டையில 4 மாடி கட்டடத்துல ஒரு கேம்பஸ் வச்சிருக்கிறோம். அது ஆரம்பத்துல காலேஜா இருந்தது. 2 இயர்ஸுக்கு முன்னுக்கும் அதுக்கு ஒரு கேம்பஸ் ஸ்டாண்டர்ட் கிடைச்சது கல்வி அமைச்சரால. இப்போ ஒரு கேம்பஸா இருக்குது. அதுல டிப்ளோமா, HND, டிகிரி, மாஸ்டர்ஸ், PhD வரைக்கும் நீங்க படிச்சு வெளியாகலாம். O லெவல் இருக்கிற ஆட்கள் டிப்ளமோல ஆரம்பிக்கலாம். A லெவல் இருக்கிற ஆட்களும் டிப்ளமோல ஆரம்பிக்கலாம். HND படிக்கணுமா இருந்தா A லெவல் முடிச்சிருந்தால் HND படிக்கலாம். HNDன்னு சொல்றது பொதுவாக ஒரு யூனிவர்சிட்டி டிகிரில செகண்ட் இயருக்கு ஈக்குவல். HND முடிச்சால் நீங்க 2 இயர்ஸ் முடிச்சதுக்கு ஈக்குவல். அப்ப ஒருத்தர் HND முடிப்பாரா இருந்தா அவர் அடுத்து படிக்க வேண்டியது டாப் அப் டிகிரி. ஒரு யூனிவர்சிட்டி டிகிரில ஃபைனல் இயருக்கு தான் பேரு டாப் அப் டிகிரி. இதுதான் இந்த ரூட். O லெவல் இருக்குமா இருந்தா HND டிப்ளோமா படிச்சுட்டு HNDயும் படிச்சுட்டு அதுக்கு பிறகு டிகிரிக்கு அவர் சேரலாம். ஸோ O லெவல் உள்ளவரும் இந்த காலத்துல ஒரு டிகிரியை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பலர் கொடுக்குறாங்க. எல்லாரும் இப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க தான் ஸ்டார்ட் பண்ணி இப்ப எல்லாரும் ஆரம்பிக்கிறோம் வச்சுட்டோம். ஸோ இந்த வாய்ப்புகளையும் எங்களோட அமேசான் இதுல எங்கள்கிட்ட 5 ஃபேக்கல்ட்டி தான் மெயினா இருக்குது. நாங்க எல்லா கோர்ஸ் செய்யறது இல்லை. கன்ஸ்ட்ரக்ஷன், நர்சிங், பயோமெடிக்கல் சயின்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட இல்லை. நாங்கள் 5 கோர்ஸ் வச்சிருக்கோம். ஏன்னா எங்கள்கிட்ட லெக்சரர்ஸ் நல்ல லெக்சர்ஸ் இருக்கிறாங்க அந்தந்த துறைகள்ல. அந்த குறிப்பிட்ட நெட்ஒர்க்ல தான் இது வரைக்கும் ஒர்க் பண்றோம். உங்களுக்கு தெரியுமே, ஒரு 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 குறிப்பிட்ட கடை வந்து ஒவ்வொரு சாமானுக்கும் ஃபேமஸ். ஒரு 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 உளுந்து வடையா இருந்தா உங்களுக்கு தெரியும் எங்க அது வாங்குறது. ஒரு நல்ல பிரியாணி சாப்பிடுற மாதிரி இருந்தா ஃப்ரெஷ்ஷா அது எங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல ஃப்ரைட் ரைஸ் எல்லா கடையிலும் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. பட் இந்த குறிப்பிட்ட கடையில தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்கு. அது மாதிரி தான் எங்கள்கிட்ட 5 ப்ரோக்ராம் மெயின். அந்த 5 நாங்கள் மேக்சிமம் ஒழுங்கா பண்ணிக்கொண்டிருக்கோம். அதுல முதலாவது சைக்காலஜி. இந்த சைக்காலஜி ப்ரோக்ராம் அதை நாங்கள் டிப்ளமால இருந்து பேச்சுலர்ஸ், மாஸ்டர்ஸ், PhD வரைக்கும் சைக்காலஜி வச்சிருக்கிறோம். அதுல நீங்க படிக்கலாம். ரெண்டாவது எஜுகேஷன், பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன், டீச்சர் ஆகிறதுக்கான ப்ரோக்ராம் அதுவும் இருக்குது. அடுத்து இங்கிலீஷ், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்,
ஐடி இப்போ புதுசா ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா, இன்னும் நாங்கள் மார்க்கெட் பண்ணல. இது மாதிரி 6 ஃபீல்ட் தான் எங்கள்கிட்ட இருக்கிற மெயினான ஃபீல்ட். பிசினஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ இந்த துறைகளுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்கு மாதிரி தான் எங்களோட நீங்க ஜாயின் ஆகலாம். இப்போ நாங்கள் நிறைய ப்ரோக்ராமுக்கு 50% ஆஃபர் கொடுத்துருக்கோம். சரியா? இதில் நீங்க எங்களோட கோஆர்டினேட்டர் நம்பர் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க வாட்ஸ்அப்ல அவங்க தகவல் 50% டிஸ்கவுண்ட் போகுது. மே மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டி கட்டி படிக்கலாம். வசதி குறைஞ்சவங்களுக்கு நாங்க 50% டிஸ்கவுண்ட் தருவோம், அல்லது 70% டிஸ்கவுண்ட் தருவோம். எங்களோட சிஸ்டம், எங்களோட 3ஆம் நிலை கல்வி ஆணைக்குழு அங்கீகரிக்கப்பட்ட டிவெக்ல எங்களோட பேர் இருக்குது. அதே மாதிரி யூஜிசி அனுமதி வழங்கப்பட்ட யூனிவர்சிட்டிஸோட நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். 2026ஆம் வருடம் நாங்கள் எங்களோட கேம்பஸ் இன்னும் பல புது யூனிவர்சிட்டி ஒன்னோட லான்ச்சிங் ப்ரோக்ராமுக்காக நாங்கள் இப்போ அந்த ஒர்க்கை பண்ணி கொண்டிருக்கிறோம். பல மாணவர்களுக்கு மிகவும் குறைந்த கட்டணத்தில், விளக்குதா, மிகவும் குறைந்த கட்டணத்துல டிகிரியை முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்கான வேலை திட்டமும் ஆரம்பிச்சுக்கிறோம். எங்கட கேம்பஸ்ல 3 இயர் டிகிரியும் இருக்குது, 1 இயர் டிகிரியும் இருக்குது. 3 இயர் டிகிரி நீங்க படிக்கணுமா இருந்தால், 3 இயர் டிகிரி நீங்க படிக்கணுமா இருந்தால் நான் நினைக்கிறேன் 5 lakhs, 5 லட்சம் ரூபாய் தான் டியூஷன் ஃபீ. இன்ஸ்டால்மெண்ட் நீங்க பே பண்ணணும். இன்ஸ்டால்மெண்ட்ல நீங்க பே பண்ணி அதை உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டி அந்த டிகிரியை முடிக்கலாம். டிப்ளோமா 60,000, ஹெச்என்டி 2,40,000. அப்படி ஒவ்வொரு கோர்ஸ் ஒவ்வொரு ரேங்க்ல இருக்குது, டிஸ்கவுண்ட் இருக்குது. நான் உங்களுக்கு எங்கட அந்த கோர்ஸ் கோஆர்டினேட்டர் நம்பர் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். 0 Amazon 07556 0765 204 604. இந்த நம்பரும் நீங்க அடிச்சீங்களாகும் கண்டெக்ட் பண்ணலாம். 0765 204 604. இன்னொரு நம்பர் இருக்குது 0765 204 605. இவங்கள்ட்ட நீங்க வாட்ஸ்அப்ல போடலாம். என்னுடைய நம்பரை உங்களுக்கு தருவேன். உங்களுக்கு ஏதாவது கல்வி சம்பந்தமான டவுட் இருந்தால் என் நம்பர் அனுப்பிடுறேன் உங்களுக்கு. 0777 341498. எது சம்பந்தமா, எந்த எஜுகேஷன் சப்ஜெக்ட் எதா இருந்தாலும் நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். நீங்க லோயரா வரணுமா, அதுக்கு மினிமம் என்ன குவாலிஃபிகேஷன், உங்களுக்கு தெரியும் புதிய ரூல் சிஸ்டம் படி லோயர் ஆகிறதுக்கு A லெவல்ல 2C1S தேவை. 2C1S எடுத்ததான் இப்போ வரலாம் உங்களுக்கு லோயர். அப்படி அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி அரசாங்கத்து உத்தியோகம் GS தொழிலுக்கும் அப்ளை பண்றாங்களே. இப்போ என்ன பொறுத்தவரையில் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கடைசி கட்ட ஜாப். இந்த GS கவர்மெண்ட் ஜாப்ல தானே வருது. இவங்கெல்லாம் பாவம், நீங்க போயிட்டு பாருங்க GS உட்காரதுக்கு கதிரை இல்லை. GS ஆபீஸ்ல இல்லைங்கதா, அவர் சந்திக்கிறதுக்கு அவரோட போன் அடிச்சா ஆன்சர் வேலை செய்யாது, பேட்டரி இல்லைன்னு சொல்லுவார். இதெல்லாம் அந்த இன்னும் 1900ஆம் ஆண்டு காலத்துல தான் அந்த துறைகள் இருந்து கொண்டு. அப்ப அதெல்லாம் நீங்க விட்டு போட்டு கொஞ்சம் புதுசா யோசிங்க. எங்கட கொழும்புல அல்லது சில ஏரியாக்கள்ல கப் கேக் விற்கிறவங்க கார்ல வராங்க. என்ன தொழில் செய்யறாங்க? கப் கேக், பாட்டில் கேக், பாட்டில் ஜாம் பாட்டில் கேக் விற்கிறாங்க. அதே மாதிரி ஜாம் செஞ்சு விற்கிறாங்க. மாசி சம்பல் இதை செஞ்சு இம்போர்ட் பண்றாங்க வேறு நாடுகளுக்கு. மரக்கரை இம்போர்ட் பண்றார்கள், பொம்பளை இழைக்கிறாங்க, லேடிஸ். இவங்க பெரிய லெவலுக்கு டெவலப் ஆயிட்டாங்க. அதனால கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிங்க. இந்த பழைய காலத்து கதைகள், இந்த GS ஆவாரது, அந்த DS ஆபீஸ்ல அப்ளை பண்றது, CO டெவலப்மெண்ட் ஆபீசர், இதெல்லாம் அந்த சீசன் போயிட்டுது. வாப்பா உம்மா அந்த தொழில் இருக்கலாம், பிள்ளைகள் அதுக்கு வர மாட்டான். இப்ப பிள்ளைகள் எல்லாத்தையும் பாக்குறாங்க டிக்டாக்ல, அதுல இதுல. துபாய் போகணும், அங்க இப்படி ஆகணும், அங்க அபார்ட்மெண்ட் வாங்கணும், அங்க நான் இருக்கணும், அப்படி வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு சொல்லி பெரிய ஆசைகளை வச்சு கொண்டிருக்கிறாங்க இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன் டீம் என்று கூறி என்னுடைய இந்த அடிப்படை விஷயங்களை முடிச்சு கொள்றேன். ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்தா எங்களோட வெப்சைட்லயும் நீங்க பார்க்கலாம், அமேசான் காலேஜ். இந்த கருத்து ஏதாவது இருந்தா ப்ளீஸ் பண்ணி இந்த நிகழ்ச்சி பத்தின சில கமெண்ட்டையும் டெக்ஸ்ட் மெசேஜ்ல போடுங்க. எப்படி என்ன இதுல உங்களுக்கு விளங்குச்சு சொல்லி. ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க BA இங்கிலீஷ், எங்கது BA இங்கிலீஷ் படிக்கிறதா இருந்தா என்ன செய்யணும்னு சொல்லி. BA இங்கிலீஷ் படிக்கணுமா இருந்தா A லெவல்ல 3 சிம்பிள் பாஸ் இருக்கணும். இருந்தா டைரக்டா 3 இயர் டிகிரிக்கு ஜாயின் ஆகலாம். இஃப் நாட் நீங்க O லெவல் இருக்குமா இருந்தா HND முடிச்சுட்டு BA இங்கிலீஷுக்கு வரலாம். அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க
ஸ்கில் மைக்ரேஷனும் உங்களுக்கு பண்ணலாம். ஸ்கில் மைக்ரேஷன் பண்றதுக்கு பல நாடுகளுக்கு இஃப் யூ வாண்ட் டு டூ ஸ்கில் மைக்ரேஷன் யூ ஷுட் ஹேவ் அ டிகிரி கட்டாயம் இருக்கணும். ரெண்டாவது ஐஎல்டிஎஸ். ஐஎல்டிஎஸ் சொல்ற ஒரு இங்கிலீஷ் எக்ஸாம் ஒன்று இருக்குது. அதுலயும் நீங்க நிறைய பாஸ் மார்க்ஸ் எடுக்கணும். அது பர்சனலா நீங்க எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டா ஐ கேன் ஹெல்ப் யூ. கேள்வி ஏதாவது இருக்குதா? டவுட்ஸ்? ஓகே, ஜஸாக்கல்லாஹ். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.